வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழகம் மற்றும் இந்தியாவோட வளர்ச்சி நிர்வாகம் பத்தி தான் பார்க்க போறோம். வளர்ச்சி நிர்வாகங்கிறது தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான். திட்டங்கள்னால நம்ம எவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம், அந்த திட்டங்கள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம் பத்தி பார்ப்போம். கல்வி வளர்ச்சிக்காக இந்திய அரசும் தமிழக அரசும் கொண்டு வந்த திட்டங்கள் என்னலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம். தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. தேசிய கல்வி தினம் நேஷனல் எஜுகேஷன் டே நவம்பர் 11. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பிறந்த நாள். முதல் கல்வி அமைச்சராக இருந்தே கல்வி மேம்பாட்டிற்காக சேவை ஆற்றியவர். அடுத்து கல்வி பெறும் உரிமை தொடர்பான அரசியலமைப்பு விதிகள். கல்வி பெறும் உரிமை தொடர்பான அரசியலமைப்பு விதிகள். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் எஜுகேஷன். ஆர்ட் 21A 6 முதல் 14 வயதுக்கு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. இது 86வது சட்ட திருத்தம் 2002 படி. அடுத்து ஆர்ட் 28 கல்வி நிறுவனங்களில் மத போதனை கட்டுப்பாடு. அடுத்து ஆர்ட் 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து ஆர்ட் 45 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வி அளித்தல். அடுத்து ஆர்ட் 46 எஸ்சி மற்றும் எஸ்டி மற்ற நலவடைந்த பிரிவினர் கல்வி மற்றும் பொருளாதார நிலைமை மேம்படுத்துதல். அடுத்து ஆர்ட் 51A 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளை பெற்றோர்கள் பள்ளிகளில் சேர்த்தல் அடிப்படை கடமையாக்கப்பட்டது. இது 86வது சட்ட திருத்தம் 2002 படி. அடுத்து ஆர்ட் 239 ஆர்ட் 239 யூனியன் பிரதேசத்தில் கல்வி அளித்தல் மத்திய அரசின் பொறுப்பாகும். ஆர்ட் 239 யூனியன் பிரதேசத்தில் கல்வி அளித்தல் மத்திய அரசின் பொறுப்பாகும். அடுத்து ஆர்ட் 350A தொடக்க கல்வியில் தாய்மொழி வழிக்கல்வி. தொடக்க கல்வியில் தாய்வழி மொழி கல்வி. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம். அடுத்து 1வது பள்ளி கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம். பள்ளி கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம். இந்தியாவில் பள்ளி கல்வியில் சேர்க்கை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் ஆய்வு அறிக்கைகளின்படி தொடக்க நிலை முதல் மேல்நிலை வரை சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது. 2030க்குள் தொடக்க நிலை முதல் மேல்நிலை கல்வி வரை மொத்த சேர்க்கை விகிதத்தையும் 100% அடைய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அடுத்து GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தொடக்க நிலை முதல் மேல்நிலை வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரைக்கும் எத்தனை மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்பதை அடிப்படையில் GR கணக்கெடுக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு எத்தனை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அடிப்படையில கணக்கெடுக்கப்படுது. உயர்கல்வி எனிலும் 13 முதல் 23 வயது வரை GR கணக்கெடுக்கப்படுது. உயர்கல்வினா 18 வயசுல இருந்து 23 வயசு வரை கணக்கெடுக்கப்படுறாங்க. அடுத்து சர்வ சிஷா அபியான். சர்வ சிஷா அபியான் SSA 2001. அடுத்து RTE 2009 to 2010 2009 இருந்து 2010 வரை RTE. அடுத்து மதிய உணவு திட்டம் 1995. அடுத்து மதிய உணவு திட்டம் 1995. குழந்தைகளுக்கான PM கேர்ஸ் திட்டம் 2021. அடுத்து குழந்தைகளுக்கான PM கேர் திட்டம் 2021. அடுத்து NIPM பாரத் திட்டம் 2021. NIPUN பாரத் திட்டம் நிபுன் பாரத் திட்டம் 2021. அடுத்து UDISC யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். அன்ஃபைண்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் 2019 இருந்து 2020 ஆண்டு முதல் பள்ளி இடைநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அடுத்து தமிழக அரசு பள்ளி இடைநீச்சை தடுக்க எடுத்து வரும் நடவடிக்கைகள். அதுல ஒண்ணு காலை உணவு திட்டம் 2022. 2வது உண்டு உறைவிட பள்ளிகள். 3வது இல்லம் தேடி கல்வி திட்டம். இது 2021. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021. எண்ணும் எழுத்தும் இயக்கம் 2022. எண்ணும் எழுத்தும் இயக்கம் 2022. அடுத்து இடைநிலையில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி திட்டம். இடைநிலையில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி திட்டம் 2009 இருந்து 2010. இது MGR சத்துணவு திட்டம். MGR சத்துணவு திட்டம் 1982. 1982 MGR சத்துணவு திட்டம். அடுத்து இடைநீச்சல் தவிர்க்க சிறப்பு ஊக்குத்தொகை. இடைநீச்சலை தவிர்க்க சிறப்பு ஊக்குத்தொகை. அடுத்து எழுத்தறிவின்மையை குறைக்க இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். எழுத்தறிமை குறைக்க இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். அடுத்து 1 கல்வி தொடர்பான கமிட்டிகள். கல்வி தொடர்பான கமிட்டிகள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி 1948. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948. 1948 நேரு தலைமையிலான அரசாங்கம் எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில்
பல்கலைக்கழக கல்விக்குழுவை நியமித்தது. 1948 நேரு தலைமையிலான அரசாங்கம் வந்து எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையில பள்ளிக்கழக கல்விக்குழுவை வந்து நியமித்தது. இக்குழு உயர்கல்வி முறையை ஆய்வு செய்து குறைபாடுகளை சுட்டிக்காட்டியது. இந்த குழு உயர்கல்வி முறையை ஆய்வு செய்து குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதி உதவி அளிக்கவும் அதன் கல்வி தரத்தை ஒருமுகப்படுத்தவும் பல்கலை மானிய குழு UGC என்ற அமைப்பு தேவை என கூறியது. பல்கலைக்கழக தேவையான நிதி உதவி அளிக்கிறதுக்கும் அதன் கல்வி தரத்தை ஒருமுறைப்படுத்தி உயர்த்துறதுக்கும் பல்கலைக்கழக மானிய குழு என்ற அமைப்பு வந்து தேவை என்று சொல்றாங்க. அடுத்து இக்கமிட்டி பரிந்துரைப்படி 1953 பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டது. 1953 பல்கலைக்கழக மானிய குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது டாக்டர் ஏ லட்சுமண சுவாமி முதலியார் கமிட்டி. 1952 இருந்து 1953 வரை டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் கமிஷன். இந்தியாவின் இடைநிலை கல்வி ஆய்வு செய்ய இக்குழு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் இடைநிலை கல்வியை ஆய்வு செய்ய இக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழு இந்தியாவுக்காக பொதுவாக இடைநிலை கல்வி முறையை பரிந்துரைத்தது. அதுபடி 5 ஆண்டுகள் அடிநிலை துவக்க கல்வி பிளஸ் 3 ஆண்டுகள் உயர்நிலை துவக்க கல்வியும் அடுத்து 3 ஆண்டுகள் உயர் இடைநிலை கல்வி என 11 ஆண்டு கல்வி முறையை விடுத்தது. இதுல என்னன்னா 5 ஆண்டுல அடிநிலை துவக்க கல்வியும் 5 ஆண்டுகள் வந்து அடிநிலை துவக்க கல்வியும் 3 ஆண்டு வந்து உயர்நிலை துவக்க கல்வியும் அடுத்து 3 ஆண்டு வந்து உயர் இடைநிலை கல்வியும் என 11 ஆண்டு கல்வி முறையை பரிந்துரைக்கு. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பும் 2 ஆண்டுகள் வந்து மேல் படிப்பும் தொடர வேண்டும் என்று கூறுது. 3 ஆண்டு வந்து பட்டப்படிப்பும் 2 ஆண்டு வந்து மேல் படிப்பு தொடர வேண்டும் என்று கூறுது. அடுத்து 3வது வந்து டாக்டர் DS கோத்தாரி கமிட்டி. 1964 இருந்து 66 வரை 1964 இருந்து 66 வரை கோத்தாரி கமிஷன். 1964 ஜூலை மாதம் லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலத்தில் இக்குழு அமைக்கப்பட்டது. 1964 ஜூலை மாசத்துல லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலத்துல வந்து இக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. பரிந்துரைகள் நாடு முழுவதும் 10+2+3 கல்வி முறை அறிமுகப்படுத்தது. 10+2+3 மொத்தம் 15 கல்வி முறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கு. வேலை அனுபவமும் சமூக சேவையும் கல்வி திட்டமும் கட்டாய பகுதியாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. வேலை அனுபவம் சமூக வேலை கல்வி திட்டம் கட்டாயமா சேர்க்கப்படணும் என்று சொல்றாங்க. இடைநிலை கல்வி தொழில்மயமாக்கப்பட வேண்டும். இடைநிலை கல்வி வந்து தொழில்மயமாக்கப்பட வேண்டும். அடுத்து உயர்நிலை ஆராய்ச்சி மையங்களை பலப்படுத்த வேண்டும். அடுத்து பள்ளி ஆசிரியர்களின் தரத்தை பயிற்சியிலும் தனி கவனம் செலுத்த வேண்டும். பள்ளி ஆசிரியர்கள் தரத்திலும் பயிற்சியிலும் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாமே தரத்திலும் சரி பயிற்சியிலும் சரி தனியா அதுக்குண்டு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து விவசாய கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அடுத்து வந்து 4வது ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990. இது வந்து 1986 கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. 1986 கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை பற்றி ஆராய இந்திய அரசால் அமைக்கப்பட்டது. 1986 கொண்டு வரப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை. இது இந்திய அரசால வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இக்கமிட்டி அறிக்கையை 1991 ஜனவரி மாதம் வெளியிட்டது. எப்போ வெளியிட்டு இருக்காங்கன்னா 1991 ஜனவரியில வெளியிடுறாங்க. இதோட பரிந்துரை வந்து 8வது 5 ஆண்டு திட்டத்தின்படி பள்ளிகள் இல்லாத ஊர்களில் புதிய பள்ளிகள் அமைத்தல். 8வது 5 ஆண்டு திட்டத்தின்படி பள்ளிகள் இல்லாத ஊர்ல பள்ளிக்கூடத்தில் இல்லாத ஊர்ல புதிய பள்ளிக்கூடம் அமைச்சு கொடுக்கிறது. அடுத்து வந்து 5 அருண்கோஷ் கமிட்டி 1993. அருண்கோஷ் கமிட்டி தேசிய எழுத்தறிவு இயக்கம் NLM திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் எழுத்தறிவு பெற்றுள்ளனர் என்பது உண்மை அல்ல. சரியான கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்று கூறியது. முழு எழுத்தறிவும் அடைய சில யோசனைகளையும் கூறியது. அதாவது தேசிய எழுத்தறிவு இயக்கம் NLM திட்டத்தின் மூலமா ஏராளமானோர் எழுத்தறிவு பெற்றது உண்மை இல்ல. நிறைய பேர் வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்கிறது உண்மையே கிடையாது. சரியான கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. முழு எழுத்தறிவு அடைய சில யோசனைகளும் கூறியது. அவை எதுலான்ட்டு பார்த்தா முழு எழுத்தறிவு திட்டத்தின் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எனும் திடமான அரசியல் உறுதி வேண்டும். முழு எழுத்தறிவு திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். முழு எழுத்தறிவு திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றணும் எனும் திடமான அரசியல் உறுதி வேணும்னு சொல்லுது. 2வது வந்து நாடு முழுவதும் எழுத்தறிவு இல்லாதவர் பற்றி கணக்கெடுப்பை வீடு வீடாக செஞ்சு சேகரிக்க வேண்டும்.
நாட்டு முழுவதும் எழுத்தறிவு இல்லாதவர் யாரெல்லான்ட்டு கணக்கெடுத்து வீடு வீடா செஞ்சு கணக்கெடுக்கணும். அடுத்து இத்திட்டத்தில் என்ஜிஓ சேவையை முன்னுரிமை தந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் என்ஜிஓ சேவை முன்னுரிமை தந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 6வது யாஷ்பால் கமிட்டி 2009. யாஷ்பால் கமிட்டி 2009 உயர்கல்வி குறித்து ஆராய்வது இதன் நோக்கம். உயர்கல்வியில பத்தி இதை பத்தி ஆராயணுங்கிறது இது ஒரு நோக்கம். இதோட நோக்கமே உயர்கல்வியை குறித்து ஆராய்வது. அடுத்து 7வது DSR சுப்பிரமணியன் கமிட்டி 2015. DSR சுப்பிரமணியன் கமிட்டி 2015 ஜிடிபியில் குறைந்தது 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும். ஜிடிபியில குறைஞ்சது 6% கல்விக்கு ஒதுக்க வேண்டும். அடுத்து ஆசிரியர் நுழைவுத் தேர்வு டெட் கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஆசிரியர் நுழைவுத் தேர்வு டெட் கட்டாயமாக்கப்பட டெட் எக்ஸாம் கட்டாயமாக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து மதிய உணவு திட்டத்தை மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும். மதிய உணவு திட்டத்தை மேல்நிலை பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும். மதிய உணவு திட்டத்தை மேல்நிலை பள்ளிக்கும் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் சொல்றாங்க. அடுத்து அரசு மற்றும் தனியார் ஆகிய அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் 3 ஆண்டுகள் கட்டாய தர மேற்கொள்ள வேண்டும். அரசு மற்றும் தனியார் ஆகிய அனைத்து உயர்கல்வி நிறுவனம் 3 ஆண்டுகள் கட்டாயமாக தரத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. தரத்தை மேற்கொள்ள வேண்டும் அரசு மற்றும் தனியார் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள்ல. அடுத்து 4 முதல் 5 வரையிலான குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வியை உரிமையாக அறிவித்து அதற்காக திட்டத்தை உருவாக்குதல். 4 முதல் 5 வரையிலான குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வியை உரிமையாக அறிவித்து அதற்காக திட்டத்தை உருவாக்குதல். அடுத்து சிறந்த 200 வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இந்தியாவில் திறக்க அனுமதிக்கப்பட வேண்டும். சிறந்த 200 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் திறக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அடுத்து 8வது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2017. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2017 புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறது கஸ்தூரி தலைமையில அமைக்கப்பட்டிருக்காங்க. கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோ முன்னாள் தலைவர். இவங்க இஸ்ரோ முன்னாள் தலைவரா இருந்திருக்காங்க. தவிர கணிதவியலாளர் மங்கள் பார்கவா உள்ளிட்ட உறுப்பினர் இக்குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். அடுத்து இதன் அடிப்படையில் 2020 ஜூலை 29 மத்திய அமைச்சரவை புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் 2020 ஜூலை 29 மத்திய அரசு அமைச்சரவை புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து கல்வி தொடர்பான கொள்கைகள் ஃபர்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை 1968. தேசிய கல்விக் கொள்கை 1968. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை அடுத்து 1986. அது 1986. ஃபர்ஸ்ட் தேசிய கல்விக் கொள்கை 1968. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986. 3வது புதிய கல்விக் கொள்கையை போனா 1992. புதிய கல்விக் கொள்கையை போனா 1992. அடுத்து 4வது புதிய கல்விக் கொள்கை. இது எப்ப மாத்திருக்கா 2020. புதிய கல்விகள் லாஸ்ட் எப்போனா 2020 மாத்திருக்கு. அடுத்து 1 தேசிய கல்விக் கொள்கை 1968. தேசிய கல்விக் கொள்கை 1968. நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1964 இருந்து 66 அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை அமைப்பது அவசியம் என வலியுறுத்தி அதன் அடிப்படையில் 1968 உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ 1964 இருந்து 66 அமைக்கப்பட்ட கோத்தாரி கல்விக்குழு நாட்டு முன்னேற்றத்திற்காக தேசிய கல்விக் கொள்கை அமைப்பது அவசியம் சொல்றாங்க. அது அடிப்படையில 1968 உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட அம்சங்கள் என்னெல்லாம் பார்த்தா இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான வசதியை செய்து தருவாங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி 14 வயசுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கு இலவசமா கட்டாயமா கல்வி கொடுக்கணும் தான் இது நோக்கம். 2வது திறமையானவர்கள் அங்கீகரிக்கப்படல். திறமையான மாணவர்கள் கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட வேண்டும் தானே வரும். திறமையானவர்கள் அங்கீகரிக்கப்படல். அவங்களாம் திறமையான மாணவர்களாம் கண்டறிச்சு அவங்களுக்கு அங்கீகரிக்கப்படணும். நம்ம அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து ஊக்கப்படுத்தணும். அடுத்து அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அறிவியல் கல்வி மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் மென்மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். நாட்டு பொருளாதார முன்னேற்றத்திற்கு அறிவியல் கல்வி மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் மேன்மேலும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதாவது அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நாட்டு பொருளாதார முன்னேற்றத்துக்காக
அறிவியல் கல்வி மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சிகள்லாம் கண்டிப்பா ஊக்குவிக்கப்பட வேண்டும். அடுத்து ஆசிரியர்களின் தகுதி நிலை, ஊதியம் மற்றும் பயிற்சி. ஆசிரியர்களுக்கான தகுதி நிலையம், ஊதியம் மற்றும் பயிற்சி. சமுதாயத்தின் ஆசிரியர்கள் மதிப்பு அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் ஊதியம் உயர்த்தப்பட அவர்களுக்கு பணியிடை பயிற்சிகள் கற்பித்தல் அனைத்து வகையான சுதந்திரமும் அளிக்கப்படணும். அவங்களுக்கு சமுதாயத்துல ஆசிரியர்கள் மதிப்பு அங்கீகரிக்கப்பட வேணும். மேலும் ஊதியம் உயர்த்தணும். அவங்களுக்கு பணியிடை பயிற்சி கற்பித்தல் அனைத்து வகையான சுதந்திரமும் அளிக்கப்பட வேண்டும். அடுத்து சமத்துவ கல்வி. சமத்துவ கல்வியில மகளிர் கல்வி, தாழ்த்தப்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட கல்வி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மகளிருக்கான கல்வி, அடுத்து தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் அவங்க கல்வி படிக்கிறக்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அடுத்து வேலை அனுபவம், நாட்டு நல பணிகள். வேலை அனுபவமும் நாட்டு நல பணிகள். பள்ளியையும் சமூகத்தையும் ஒருங்கிணைக்க வேலை அனுபவம், நாட்டு நல பணி போன்றவற்றை முக்கியம் அளிக்கப்பட வேண்டும். வேலை அனுபவம், நாட்டு பணிகளும் அதுல பள்ளிக்கு சமுதாயத்தை ஒருங்கிணைக்க வேலை அனுபவம் முக்கியம், நாட்டு நல பணி போன்றவை முக்கியத்துவத்தை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அடுத்து வேளாண்மை மற்றும் தொடர்கல்வி. வேளாண்மை மற்றும் தொழிற்கல்வி. அடுத்து வேளாண்மை மற்றும் தொழிற்கல்வி. ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தது ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை நிறுவ வேணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறைஞ்சது ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை நிறுவ வேணும் என்று சொல்றாங்க. அடுத்து தொழிற்கல்வி வேலை வாய்ப்பு பெறும்படி அமைய வேண்டும். அடுத்து தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பெறும்படி கண்டிப்பா அமையணும்னு சொல்றாங்க. அடுத்து தேர்வுகள். தேர்வு முறைகளில் தகுந்த மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். தேர்வு முறைகள் தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து பல்கலைக்கழக கல்வி. பல்கலைக்கழக கல்வி புதிய பல்கலைக்கழகங்கள் துவங்கப்படும் போது அதன் தரம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். புதுசா பல்கலைக்கழகம் திறக்கும் போது அதோட கல்வி தரம் உயர்ந்த நிலையில இருக்கணும். அடுத்து கல்லாமை ஒழித்தல். ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கல்வி கற்ற பணியாளர்கள் என அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். கல்லாமை ஒழித்தல்ங்கிறது ஆசிரியர்களும் சரி, மாணவர்களும் சரி, மற்றும் கல்வி முடிச்சவங்களும் சரி என அனைவரும் இணைந்து செயல்படணும்னு சொல்றாங்க. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை 1986. தேசிய கல்விக் கொள்கை 1986. நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன். பொதுவான கல்வி அமைப்பு. கோத்தாரி கல்விக் குழுவின் பரிந்துரைப்படி 10+2+3 கல்வி முறை ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் அனைத்து மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தல். மேலும் முதல் 10 ஆண்டில் கல்வி 5 ஆண்டுகள் கொண்ட தொடக்க கல்வியும், 3 ஆண்டுகள் கொண்ட மேல்நிலை தொடக்க கல்வியும், 2 ஆண்டுகள் கொண்ட இடைநிலை தொடக்க கல்வி என பாகுபாடு செய்தல் வேண்டும். பொதுவான கல்வி அமைப்பு இப்படின்னா, கோத்தாரி கல்விக்குடி பரிந்துரைப்படி கல்வி முறையை ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் அமல்படுத்தி இருந்தாலும் அது இன்னும் விரிவுபடுத்தும். 10 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் கொண்ட தொடக்க கல்வியும், 10 ஆண்டுல 5 ஆண்டுகள் கொண்ட தொடக்க கல்வியும், 3 ஆண்டுல மேல்நிலை தொடக்க கல்வியும், 2 ஆண்டுகள் இடைநிலை கல்வி என பாகுபாடு செஞ்சு பிரிச்சிருக்கு. அடுத்த அனைவருக்கும் தொடக்க கல்வி. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருமே கல்வியை அளித்தல். 16 வயசுக்கு உட்பட்ட எல்லாருக்குமே கண்டிப்பா கல்விங்கிறது கொடுக்கணும்னு சொல்றாங்க. 16 வயசுப்பட்ட குழந்தைகளுக்கு 16 வயசுப்பட்ட எல்லாருக்குமே 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்குமே கண்டிப்பா கல்வி கொடுக்கணும். அடுத்து சமத்துவத்திற்கான கல்வி. பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுகளை சேர்ந்தோர், மாற்றுத்திறனுடையவர்கள் ஆகியோர் சமமான அளவில் கல்வியை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல். பெண்களுக்கும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், பழங்குடியினர், இதர பிற்படுத்த பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்குலாம், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி ஆகியோருக்கெல்லாம் சம அளவில், எல்லாருக்கும் சமங்கிற அளவுல கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள. எல்லாருக்குமே ஓவராலா பெண்களும் சரி, எல்லா தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் சரி, பழங்குடியினரும் சரி, அது இல்லைன்னா இதர பிற்படுத்தவங்களுக்கு எல்லாம் சரி, வர மாற்றுத்திறனாளி யாருக்குனாலும் சம அளவுல கல்விங்கிறது கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்து பட்டங்களை பணியிலிருந்து பிரித்தல். சில குறிப்பிட்ட துறைகளில் வேலைக்கு சேர பட்டங்கள் பெற்றிருக்க வேண்டும் என நிபந்தனைகளை நீக்கி பணி தகுதிக்கான செயல்திறங்களை தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானதென நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதாவது சில குறிப்பிட்ட துறையில சில ஃபீல்ட்ல வேலைக்கு சேரதுக்கு பட்டம் பெற்றிருக்கணும் என்று அதெல்லாம் நீக்கிட்டு பணி தகுதிக்கு செயல்திறனுக்கு தேர்ச்சியான, அதாவது அந்த பணிக்கு தேவையான, அந்த வேலைக்கு தேவையான தேர்ச்சி பெற்றதால போதும் என நிலையம் மேற்கொண்டு பட்டிருக்கு. அடுத்து இடைநிலை கல்வி தொழில் சார்புடை தாக்குதல். அடுத்து இடைநிலை கல்வியை தொழில் சார்புடையாக்குதல். மேல்நிலை பள்ளி கல்வியில் 1990க்குள் மொத்த மாணவர்களில் 20%, 1995க்குள் 25% மாணவர்கள் தொழில் பிரிவில் சேர்ந்தெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இடைநிலை கல்வியை தொழில் சார்புடையதாக்குதல். அதாவது மேல்நிலை பள்ளி கல்வியில 1990க்கும் மொத்த மாணவர்கள
20% வந்து 1995ல 25% மாணவர்களும் தொழில் பிரிவில் சேர்ந்திருக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து மதிப்பீடு முறை மற்றும் தேர்வு முறை சீர்திருத்தங்கள். மதிப்பீடு முறை மற்றும் தேர்வு முறை சீர்திருத்தங்கள். மதிப்பீடு முறை மற்றும் தேர்வு முறைகள் மிக உறுதியுடன் பின்பற்றும் மாணவர்களுக்கு சுய மதிப்பீடு உணர்த்த வேண்டும். அதாவது மதிப்பீடு முறை மற்றும் தேர்வு முறைகள் மிக உறுதியுடன் பின்பற்ற மாணவர்களின் சுய மதிப்பீடு உணர்த்தப்பட வேண்டும். அடுத்து ஆசிரியர்கள் கல்வியை தரம் உயர்த்துதல். ஆசிரியர்கள் கல்வியை தரம் உயர்த்துதல். தேசிய ஆசிரியர்கள் கல்விக் கழகம் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஒன்றை நிறுவி நாடு முழுவதும் ஆசிரியர் கல்வியை சீரமைத்து தரம் உயர்த்துதல். அதாவது தேசிய ஆசிரியர் கல்விக் கழகம் வந்து என்ன செய்தாங்க, எல்லாம் ஒன்று நிறுவி நாடு முழுவதும் ஆசிரியர் கல்வி வந்து சீரமைச்சு அதை வந்து தரத்தை உயர்த்துறாங்க. ஆசிரியர்களை பணிக்கு திறமையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு வந்து செக்ஷன் வைஸா எக்ஸாம் வச்சு வாரியம் அமைக்கணும்னு சொல்றாங்க. ஆசிரியர் பணிக்கு திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும். கரும்பலகை திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்ட் 1986. கரும்பலகை திட்டம் வந்து 1987. 1986 தேசிய கல்விக் கொள்கைப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு. 1986 தேசிய கல்விக் கொள்கைப்படி இது கொண்டு வரப்பட்டிருக்கு. நோக்கம் வந்து அனைத்து தொடக்க பள்ளியிலும் இன்றியமைய கட்டுமான வசதிகள், நாற்காலி, ஆய்வக உபகரணங்கள், பாடநூல் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதாவது தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி எல்லாத்திலையும் வந்து கட்டுமான வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, வேற சேரு, வேற ஸ்கூலுக்கு தேவையான டேபிள், பிளாக் போர்டு ஏன்னா எல்லாத்துக்குமே வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அடுத்து வந்து மூணாவது வந்து புதிய கல்விக் கொள்கை 1992. புதிய கல்விக் கொள்கை எப்படின்னா 1992 நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன். புதிய கல்விக் கொள்கை 1992. 1986 கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையில் சில மாற்றங்கள் செய்து புதிய செயல் திட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 1991 அப்போதைய ஆந்திர முதல்வர் திரு விஜயபாஸ்கர் ரெட்டி அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 1992 அறிக்கையை சமர்ப்பித்தது. இக்குழு பரிந்துரைப்படி இக்கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. 1986 கொண்டு வரப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து சில மாற்றங்கள் செஞ்சு புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 1991 அப்போ வந்து ஆந்திர முதல்வராக இருந்த விஜயபாஸ்கர் ரெட்டி அவங்க தலைமையில வந்து இந்த குழு அமைச்சிருக்காங்க. இக்குழு லாஸ்டா எப்போனா 1992 அறிக்கையை சமர்ப்பித்திருக்கு. 1992 அறிக்கையை சமர்ப்பிருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழு வந்து இக்கொள்கையை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து 4வது புதிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. புதிய கல்விக் கொள்கை 2020 கொள்கை உருவாக்கம். கல்விக் கொள்கை வந்து 1968, 1986, 1992க்கு பிறகு பெருமளவு மாற்றங்கள் செய்யப்படவில்லை. கல்விக் கொள்கை வந்து 1968, 86, 92க்கு பிறகு பெருமளவுல மாற்றம்லாம் செய்யல. 2016 டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் குழு கல்விக் கொள்கையில் சில திருத்தங்கள் செய்து தாக்கல் செய்தது. அறிக்கை மீது முடிவு எடுக்கப்படவில்லை. 2016 சுப்பிரமணிய குழு கல்வியில மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த அறிக்கை வந்து முழுசா இன்னும் எடுத்து முடிக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து அது எப்போனா 2017 கஸ்தூரி ரங்கன் குழு அமைக்கப்பட்டது. 2017 வந்து கஸ்தூரி ரங்கன் குழு வந்து அமைச்சிருக்காங்க. 2019 கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கு. இவங்களும் 2019 வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது அடிப்படையில உருவாக்கப்பட்ட புதிய கல்விக்கு மத்திய அமைச்சரவை ஜூலை 29, 2020 ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது எப்போனா அமைச்சரவை குழுல ஜூலை 29, 2020 ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து இலக்குகளை பத்தி பார்ப்போம். 2030க்குள் அங்கன்வாடியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை மொத்த சேர்க்கை விகிதத்தை 100% உயர்த்துதல். 2020க்குள் அங்கன்வாடி பள்ளியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை மொத்த சேர்க்கை விகிதத்தை 100% அதிக உயர்த்துதல். 2030 அங்கன்வாடி பள்ளி ஸ்கூல்ல, பால்வாடி ஸ்கூல்ல இருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும், ஹையர் ஸ்கூல் வரைக்கும் எல்லாருக்குமே மொத்தமா எல்லாரும் சேர்க்கை வந்து 100% கண்டிப்பா உயர்த்துதல் சொல்லியிருக்கு. அடுத்து 2035க்குள் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை மேல்நிலை கல்வி வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 100% உயர்த்துதல் சொல்லியிருக்கு. 2035 வந்து உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை வைத்து 50% 12th வரைக்கும். அடுத்தது 2035 12th வரைக்கும் 50% கண்டிப்பா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளி கல்வியை இடைநிலை நிறுத்திய 2 கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவது.
அதாவது பள்ளியிலிருந்து பாதி பேர் வெளியே போனவங்க வந்து கிட்டத்தட்ட 2 கோடி குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள திரும்பியும் ஸ்கூலுக்கு அழைச்சி வர்றது தான் இலக்கா இருக்கு. அடுத்து வந்து அம்சங்கள்ல ஃபர்ஸ்ட் பாடமுறை 10+2 என்று பள்ளி பாடமுறைகளை மாற்றி அமைக்கப்பட்டு 5+3+3+4 என்று கொண்டு வரப்பட்டு 10+2 என்று பள்ளி முறையை மாற்றி வந்து 5+3+3+4 என்று கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 3 வயது முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்கள் கல்வி பெறுவர். 3 வயசு குழந்தைகள் இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள அனைவருமே கல்வி பெறுவர். அடுத்து ப்ரிகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை முன் மழலையர் கல்வி. ப்ரிகேஜியில இருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது 5 வயசுக்குள்ள முன் மழலையர் கல்வின்ட்டு திட்டம். அடுத்து 3ல இருந்து 5 வரை, 3ல இருந்து 5 வகுப்பு வரை தொடக்க கல்வி, 3ல இருந்து 5 வரை தொடக்க கல்வி. அடுத்து 6ல இருந்து 8 வரை வந்து நடுநிலை கல்விங்கிறது. அதாவது ப்ரிகேஜில இருந்து 2ஆம் கிளாஸ் வரை முன் மழலை கல்விங்கிறது. முன் மழலையர் கல்வினா ப்ரிகேஜில இருந்து 2ஆம் கிளாஸ் வரைக்கும். அடுத்து 3ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து தொடக்க கல்விங்கிறது. 3ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தொடக்க கல்விங்கிறது. அடுத்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நடுநிலை கல்வி. 6 to 8 வகுப்பு வரை நடுநிலை கல்வி. 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை மேல்நிலை கல்வி. 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மேல்நிலை கல்வி. அடுத்து வந்து தேசிய திறனாய்வு தேர்வு. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு, 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் மற்றும் 8ஆம் வகுப்புகளை தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தி மாணவர்களின் கற்றல் திறனை கண்டறியப்பட வேண்டும். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வகுப்பு வரைக்கும் தேசிய திறனாய்வு எக்ஸாம் நடத்தி மாணவர்களோட கற்றல் திறன், அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து இலவச கட்டாய கல்வி. 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி. தற்பொழுது 14 வயது வரை, இக்கொள்கைப்படி 18 வயது வரை இலவச கட்டாய கல்வி. ஆனால் 18 வயசு வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து இலவசமா கட்டாயமா கல்வி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாடங்கள் தேர்வு செய்யும் முறை. 8ஆம் வகுப்புடன் பொது கல்வியை முடித்துவிட்டு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எதிர்காலம் படிப்பிற்காக பாடங்களை தேர்வு செய்யும் முறை அறிமுகம். அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நார்மலா உள்ள கிளாஸ் தான். அது முடிச்சுட்டு 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை எதிர்காலத்தை குறித்து படிப்புக்காக நம்ம வந்து தேர்வு செய்யும் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அடுத்து வந்து தாய்மொழி கல்வி. 5ஆம் வகுப்பு வரை கட்டாய தாய்மொழி கல்வி. இதை 8ஆம் வகுப்பு வரை நீடிக்கலாம். இப்போ வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி கல்வி இருக்கு. அவங்க தாய்மொழி கல்வி வந்து கண்டிப்பா எல்லாரோட தாய்மொழி கல்வி என்னன்னா அதெல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா இருக்கணும். இப்போ வந்து 8ஆம் கிளாஸ் வரை நீடிக்கலான்ட்டு சொல்றாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீடிக்கலான்ட்டு சொல்லியிருக்கு. அடுத்து மும்மொழி கொள்கை. அனைத்து மாநிலங்களும் மும்மொழி கல்வி திட்டங்கள் அறிமுகம். தாய்மொழி பிளஸ் ஆங்கிலம் பிளஸ் விருப்பமொழி. அதாவது மும்மொழி கல்வினா எல்லா மாநிலத்திலயும் மும்மொழி கட்டாயமா வேணுங்கிறாங்க. அதாவது கண்டிப்பா இங்கிலீஷ் கம்பல்சரி. அடுத்து வந்து தாய்மொழி, அவங்க இப்ப நமக்கு வந்து தமிழ்ங்கிறதுனால இங்கிலீஷ் தமிழ், அது போக விருப்பமொழி அதுல என்னன்னாலும் தேர்வு எடுக்கலாம். ஹிந்தினா ஹிந்தி, தெலுங்குனா தெலுங்கு, அந்த மாதிரி. ஆனா விருப்பமொழி வந்து ஹிந்தி தான் நினைக்கிறது, எனக்கு தெரியல சரியா. அது விருப்பமொழின்ட்டு போட்டிருக்காங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு தெரியல. மும்மொழி கொள்கைங்கிறது அடிஷ்னலா ஒரு மொழி கண்டிப்பா வைக்கிறதுக்காக பிளான். அதுதான் மும்மொழி கொள்கை. தாய்மொழி நம்ம தமிழ் மொழி பிளஸ் ஆங்கிலம் இங்கிலீஷ், அது போக இன்னொரு மொழி கொண்டு வரதுக்கான திட்டம் தான் மும்மொழி கல்வி திட்டம். அடுத்து வந்து பொது நுழைவுத் தேர்வு. அனைத்து கல்லூரி பல்கலை படிப்புக்கு NTA எனப்படும் அமைப்பை உருவாக்கி நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்வு செய்ய. அனைத்து கல்லூரி பல்கலைக்கழக படிப்புக்கு NTA எனப்படும். ஆனா கல்லூரி பல்கலை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு NTA எனப்படும் ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து தேர்வு செய்யறாங்க. NTA சொல்ற ஒரு அமைப்பு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்களை தேர்வு செய்யறாங்க. அடுத்து மருத்துவ படிப்பு. தேசிய அளவிலான எக்லிஸ்ட் தேர்வு எழுதி முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை தேர்வு செய்ய. தேசிய அளவிலான எக்லிஸ்ட் தேர்வு எழுதி முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை தேர்வு செய்த. இப்ப நீட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மருத்துவ படிப்புக்கு, தெரியல. எக்லிஸ்ட்ங்கிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், அது என்னன்ட்டு தெரியல சரியா. அடுத்து உயர்கல்வி வந்து 4 ஆண்டுகள் இளங்கலை படிப்பு அறிமுகம். 4 ஆண்டுகள் வந்து உயர்கல்வி வந்து 4 ஆண்டுகள் இளங்கலை படிப்புக்கு அறிமுகம். 3 அல்லது 4 வருடம் இளநிலை படிப்புக்கு ஆண்டு வாரியாக சான்றிதழ் வழங்கப்படும். வருஷம் சான்றிதழ் கொடுப்பாங்க. 1 அல்லது 2 வருடம் முதுநிலை பட்டப்படிப்பு ஆண்டு வாரியமாக சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்து நீக்கம் வந்து எம்ஃபில் படிப்புகள் இனி கிடையாது என அறிவிப்பு. எம்ஃபில் படிப்புலாம் இனி கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஜிடிபி வந்து கல்விக்காக ஜிடிபில 6% செலவிடப்படும்.
கல்விக்காக ஜிடிபியில இருந்து 6% கண்டிப்பா செலவிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம். தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் 15 முதல் 35 வயது வரை உள்ள கல்வி அறிவை அற்றவர்கள் கல்வி அளித்தல். அதாவது 15 இருந்து 35 வயசு வரைக்குள்ள கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு கல்வி அளிக்கணும். இதுதான் தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், NAEP, நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமி. அது இதோட இலக்கு வந்து இந்தியாவில் 15 இருந்து 35 வயசு வரையில 100 மில்லியன் எழுத்தறிவிச்ச இளைஞர்கள் 1976 வரைக்கும் கண்டுபிடிப்பு. இது வந்து 1976 வரைக்கும் 100 மில்லியன் பேர் வந்து 15 இருந்து 35 வயசு வரைக்குள்ள இளைஞர்களுக்கு வந்து எழுத்தறிவு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்துப்படி 1984 கல்வி அறிவு வழங்க திட்டமாகுது. இது வந்து 1976 கணக்கு எடுத்திருக்காங்க. இப்போ 100 மில்லியன் பேர் வந்து 100 மில்லியன் இளைஞர்கள் வந்து 15 இருந்து 35 வயசுக்கு உட்பட்ட 100 மில்லியன் பேர் எழுத்தறிவு இல்லைன்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1984 கல்வி அறிவு வழங்க திட்டமிட்டிருக்காங்க 1984. அடுத்து RELP, ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரரி ப்ரோக்ராமி 1986. RELP, ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரரி ப்ரோக்ராமி 1986. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் NSS மற்றும் தொண்டர்வ மாணவர்களுக்கு துணையுடன் 1986 மே மாதம் இத்திட்டத்தில் தொடங்கி. அதாவது NSS கல்லூரி, பள்ளி கல்லூரிகள்லாம், கல்லூரி பல்கலைக்கழகத்தெல்லாம் கண்டிப்பா NSS, வேற NSS இந்த மாதிரி தொண்டர்வ மாணவர்கள் துணையுடன் 1986 மே மாதம் வந்து இத்திட்டம் தொடங்கியிருக்காங்க. 1986 மே மாதம் இந்த NSS குழு வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து இதன் கொள்கை வந்து பார்த்தா ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கற்றுத் தருவது. ஈச் ஒன் டீச் ஒன். ஒவ்வொருவரும் இன்னொருத்தர் கற்றுக்கணும். நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. நம்ம ஒன்று தெரிஞ்சிருக்கோன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கற்றுத் தருவது. ஈச் ஒன் டீச் ஒன். ஈச் ஒன் டீச் ஒன். அடுத்து தேசிய எழுத்தறிவு இயக்கம். தேசிய எழுத்தறிவு இயக்கம் NLM, நேஷனல் லிட்ரசி மிஷன் 1988. தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1988. படிப்படியாக நாடு முழுவதும் முழு எழுத்தறிவை பரப்புவது. நாடு முழுவதும் 15 to 35 வயதுக்கு உட்பட்ட எழுத்தறிவு பெறாதவர்களுக்கு 1995 செயலறிவு கல்வி வழங்குதல். படிப்படியா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எழுத்தறிவு இல்லாதவங்களுக்குலாம் எழுத்தறிவு கொடுக்கணும்ட்டு பரப்புறாங்க. அடுத்து வந்து நாட்டில் முழுதும் 15 35 வயசுக்கு உட்பட்டவங்களுக்குலாம் எழுத்தறிவு பெறாதவங்களா, அதாவது எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து 1955 வந்து அவங்க தெரிஞ்சு கல்வி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வ சிஷா அபியான். சர்வ சிஷா அபியான் 2001. சர்வ சிஷா அபியான் 2001. SSA, சர்வ சிக்ஷா அபியான், சபிய சிக்ஷா அபியான் 2001. 6 இருந்து 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளித்தல். 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பள்ளி அல்லது கட்டாய கல்வி மையம் அல்லது மாற்று பள்ளி அமைத்தல். இத்திட்டத்தில் சமக்கரா சிஷா அபியான் SSA திட்டத்துடன் 2018, இந்த திட்டத்தில் 2018 திட்டத்துடன் இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. அதாவது 6 இருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமா இலவச கல்வி கொடுக்கணும். எல்லாருக்குமே வந்து இலவச கல்வி கண்டிப்பா கொடுக்கணும் 14 வயசு வரைக்கும். அடுத்து 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் கண்டிப்பா வந்து மாற்றுப்பள்ளி கண்டிப்பா இருக்கணும். எல்லாருக்கும் பள்ளி சுற்றளவில் வந்து கட்டாய கல்வி மையம் அல்லது மாற்றுப்பள்ளின்ட்டு ஒன்று கண்டிப்பா இருக்கணும். இத்திட்டம் வந்து சமக்கரா சிஷா அபியான் SSA திட்டத்தோடு வந்து 2018 வந்து சேர்த்திருக்காங்க, செயல்படுத்தப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டு சேர்த்தப்பட்டிருக்கு. 2018 SSA திட்டம் 2018 சேர்த்திருக்கு. அடுத்து கற்கும் பாரத திட்டம். அடுத்து வந்து கற்கும் பாரத திட்டம் SBM 2009. இது வந்து 2009 15 வயசு அல்லது அதற்கும் மேற்பட்ட 70 மில்லியன் நபர்கள் செயலறிவு கல்வி வழங்குதல். ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளியை 10% புள்ளிகளுக்கு மிகாமல் குறைப்பது. 2001 மக்கள் கணக்கெடுப்பின்படி பெயர்கள் எழுத்தறிவு 50% குறைவாக பெற்ற மாவட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பெண்கள், SC ST, சிறுபான்மையினர் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டோர் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து அளவில் வயது வந்தோர் கல்வி மையங்கள் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்படுறது. அதாவது 15 வயசுல அதுக்கு மேற்பட்டவங்களாம் 70 மில்லியன் நபர்களுக்கு, அதாவது 70 மில்லியன் நபர்களுக்கு வந்து கல்வி வழங்கியிருக்காங்க. கல்வி வழங்குதல் இது வந்து கற்கும் பாரத திட்டம் வந்து 70 மில்லியன் நபர்களுக்கு வந்து கல்வி வழங்குதல் திட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண் பெண் 2 பேருக்குமே எல்லாருக்குமே கண்டிப்பா 10% மிகாமல் குறைப்பது அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கறது. அடுத்து 2021 வந்து மக்கள் கணக்கெடுப்பின்படி பெயர் எழுத்து 50% பெற்ற மாணவர்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இதுல வந்து பெண்களுக்கு SC ST
வேற தாழ்த்தப்பட்டவங்க எல்லாருக்குமே, இருக்கப்பட்டவர் எல்லாருக்குமே கண்டிப்பா இவங்களுக்குலாம் கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணுங்கிறது. அடுத்து பஞ்சாயத்து அளவில் வந்து வயது வந்தோர் கல்வி மையங்கள் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்படணும். அடுத்து 8வது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா 2004. KGBV கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா, கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா 2004. பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற 10 முதல் 18 வயதிலான குழந்தைகளுக்கு உண்டு உறைவிட பள்ளிகள் மூலம் கல்வி அளித்தல். பள்ளி செல்லாத 10லிருந்து 18 வயசுள்ள குழந்தைகளுக்கு வந்து அவங்க கண்டுபிடிச்சு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கல்வி அளிக்கிறது. இத்திட்டத்தில் தேசிய சராசரியை விட குறைவாக கிராமப்புற வீரர்கள் எழுத்தறிவுள்ள பகுதிகள் செயல்படுத்தப்படுது. அதாவது தேசிய சராசரியை விட குறைவாக இருக்க கிராமப்புறத்தில் இருக்கவங்க, கிராமப்புற குழந்தைகள்லாம் எழுத்தறிவு இல்லாதவங்களாம் கண்டுபிடிச்சு செயல்படுத்தப்படுறாங்க. இத்திட்டத்தின்படி கல்வியில் பின்தங்கிய பகுதிகள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண் குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச KGBW பள்ளிகளையாவது தொடங்க வேண்டும். குறைந்தபட்சம் அதாவது 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா அவங்களுக்குலாம் தொடங்கணும். பின்தங்கிய குழந்தைகளுக்கு சரி, 6லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைகள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா தொடங்கணும்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது அனைவருக்கும் இடைநிலை கல்வி அளிக்கும் திட்டம். RMSA 2009. அனைவருக்கும் இடைநிலை கல்வி அளிக்கும் திட்டம் 2009. 14 முதல் 18 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான இடைநிலை கல்வி அளித்தல். அனைத்து குடியிருப்புகளுக்கும் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஓர் உயர்நிலை பள்ளியும் 7 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மேல்நிலை பள்ளியும் ஏற்படுத்துதல். அதாவது 14லிருந்து 18 வயசு அனைவருக்குமே தரமான இடைநிலை கல்வி வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிக்காக 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல்ல வந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அனைத்து குடியிருப்பு வந்து அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல வந்து 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள 5 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கணும் வந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள. அதாவது மேல்நிலை பள்ளி 12ஆம் கிளாஸ் இருக்க பள்ளியிடத்துக்கு வந்து 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள, அதாவது 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து எங்கனாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை. அடுத்து வந்து ரூஷா திட்டம் வந்து 2013. ரூஷா திட்டம் 2013 தொடக்கம். மத்திய அரசால் 2013 தொடங்கப்பட்ட உயர்கல்விக்கான திட்டம். 2013 ரூஷா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய கல்வி திட்டம் 2009. இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய திட்டம் 2009. IEDSS இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் தி டிசேபிள் அட் செகண்டரி ஸ்டேஜ். இத்திட்டத்தின் அனுபவம் வாய்ந்த NGO உடன் இணைந்து மத்திய அரசால் 2009லிருந்து 2010 தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகளுடைய பள்ளி வயது குழந்தைகளுக்காக செயல்படுத்துகிறது. சிறந்த கவனம் செலுத்த வேண்டிய 14 முதல் 18 வயது வரையுள்ள 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் புஸ்தகங்கள், காது கேட்கும் உபகரணங்கள், ஊன்றுகோல்கள் போன்றவற்றை அரசால் வழங்கப்படுகிறது. அடுத்து வந்து தேசிய மதிய உணவு திட்டம். வந்து 1995. தேசிய மதிய உணவு திட்டம் 1995. MID டே மீல்ஸ் ப்ரோக்ராம் RPM 1995. தேசிய மதிய உணவு திட்டம் வந்து 1995. இத்திட்டம் 1995 ஆகஸ்ட் 15 அன்று தேசிய ஆரம்ப கல்விக்காக ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் என தொடங்கப்பட்டது. எப்போ வந்து 1995 ஆகஸ்ட் 15 வந்து ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் தொடங்கியிருக்காங்க. குழந்தைகள் பள்ளி செல்வதை ஊக்குவிக்கிறதுக்கா. இது எதுக்கலாம்னா குழந்தைகள் வந்து பள்ளி செல்வதை ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு. அடுத்து குழந்தைகள் இடைநிற்றலை குறைத்தல். அவங்க பாதியிலே நிக்காம இருக்கு, பாதியிலே சில ஸ்கூல்ல விட்டுருவாங்க, அப்படிலாம் விடக்கூடாதுங்கிறது குறைக்கிறதுக்காக. அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம இருக்க நீக்கிறதுக்காக. அடுத்து கல்விக்கான தனி செயற்கைக்கோள். கல்வி ஒளிபரப்பிற்காக 2004 செப்டம்பர் மாதம் ISRO-வால் ஏவப்பட்டது. கல்வி ஒளிபரப்பிற்காக 2004 செப்டம்பர் மாதம் ISRO-வால் ஏவப்பட்டது. GSLV FOI ராக்கெட்டின் மூலம் ஏவப்பட்டது. செயற்கைக்கோள் வழியாக ஆன்லைன் கல்வி ஒளிபரப்புக்காக ஏவப்பட்டது. அதாவது செயற்கைக்கோள் வழியாக ஆன்லைன் கல்வி ஒளிபரப்புக்காக இது ஏவப்பட்டிருக்காங்க 2004 செப்டம்பர் மாசத்துல. இது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கல்வி முழுமையாக சென்றடைய விதத்தில் ஏவப்பட்டிருக்காங்க. நாட்டில் இருக்க எல்லாருக்குமே கல்வி வந்து கம்பல்சரி போய் சேரணுங்கிற விதத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க.
2010 இலக்கை முடிஞ்சது. 2010 வந்து இந்த இலக்கு முடிஞ்சது. 2010 இதுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான சிறுவர் உரிமை சட்டம் 2009. இலவச மற்றும் கட்டாய கல்விக்காக சிறுவர் உரிமை சட்டம் 2009. RT ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் தொடக்கம் ஆர்ட் 21A கீழ் 2009 சட்டம் கொண்டு வரப்பட்டு ஏப்ரல் 1, 2010 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ வந்து தொடக்கம் வந்து ஆர்ட் 21 கீழ 2009 இந்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டு ஏப்ரல் 1 2010 வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இச்சட்டம் 2019 திருத்தப்பட்டிருக்கு. இப்போ 2019 இந்த சட்டம் திருத்திருக்காங்க. நோக்கம் வந்து 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி அளிப்பது. 6ல இருந்து 16 குழந்தை வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும். இதோட அம்சங்கள் வந்து 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச தொடக்க கல்வி வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிக்கு 18 வயசு வரைக்கும், அதாவது 6ல இருந்து 19 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு வந்து தொடக்க கல்வி வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து 18 வயசு வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும். அடுத்து வந்து கட்டாய சேர்க்கையும் வருகையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமையாகும். அதை கட்டாய சேர்க்கையும் கண்டிப்பா எல்லாத்தையும் சேர்த்துடணும் பள்ளிக்கூடத்துல. அடுத்து அவங்க வருகை, அதாவது அட்டெண்டன்ஸ், டெய்லியும் வாராங்களா என்ன, அதெல்லாம் கண்டிப்பா உறுதி செய்வது வந்து அரசாங்கத்தோட கடமையாகும். அடுத்து தனியார் பள்ளிகளில் ஏழை குழந்தைகளுக்கு 25% இட ஒதுக்கீடு, அதற்குரிய செலவை அரசு ஏற்க வேண்டும். அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து 25% கண்டிப்பா இட ஒதுக்கீடு கொடுக்கணும். அவங்களுக்கு 25% கண்டிப்பா சீட்டு கொடுக்கணும். அதுக்கான செலவு வந்து அரசே ஏற்றுக்கணும். அடுத்து பள்ளிகளின் நன்கொடை, முதலீட்டு கட்டணம் போன்ற எவ்வித கட்டணங்களும் வசிக்க கூடாது. அது ஸ்கூல்ல வந்து டொனேஷன் ஃபீஸ் ஸ்டார்டிங்கே மொத்த அமௌண்ட் கெட்டிடணும். இந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்க கூடாதுன்ட்டு ரூல்ஸ். அடுத்து இச்சட்டம் பள்ளியில் சேர்க்கப்படாத குழந்தை வயதுக்கு ஏற்ற வகுப்பில் சேர்ப்பதற்காக ஏற்பாடுகள் வழங்கப்படுகிறது. அதாவது வயசுக்கு ஏற்ற, அதாவது இந்த வயசுல இந்த கிளாஸ் தான் படிக்கணும், அந்த மாதிரி கரெக்டா அவங்க மட்டும்தான் சேர்க்கணும்ட்டு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து RTE சட்ட திருத்தம் 2019. RTE சட்ட திருத்தம் 2019 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் கட்டாய தேர்ச்சி முறையை நீக்கப்பட்டது. 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி முறையை நீக்கிட்டாங்க. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி பாஸ்ன்ட்டு ஒரு நேரத்துல இருந்து அதெல்லாம் தூக்கிட்டாங்க. மாநிலங்கள் விருப்பப்பட்டால் தொடரலாம், மாநிலங்கள் விருப்பப்பட்டா வேணா தொடரலாமா. அடுத்து 5 முதல் 8ஆம் வகுப்பு இறுதித் தேர்வில் ஒரு குழந்தை தோல்வியுற்றால் 2 மாதங்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத கூடுதல் வாய்ப்பு வழங்க வேண்டும். அதாவது 8ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் யாராச்சும் ஃபெயில் ஆயிட்டாங்க, முழுஆண்டு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் 2ஆவதும் பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாதங்கள் சிறப்பு பரீட்சை. இந்த 2 மாசம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் தனியாக கொடுக்குறாங்க. 2 மாசம் கம்பல்சரி ஸ்பெஷல் கிளாஸ் தனியா கொடுக்குறாங்க. மறுபடியும் தேர்ச்சி பெற வேணும். தேர்ச்சி முடிவை அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம். அதுலயும் பாஸ் ஆக முடியலன்னா அரசு தான் ஃபைனலா டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து சமக்கரா சிஷ்யா அபியான், SSA சமக்கரா சிஷ்யா அபியான் 2018 பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது மாற்று திட்டம். பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது அப்புறம் மாற்று திட்டம். இத்திட்டத்தின் ஏற்கனவே செயல்பாடுகள் இருந்து 3 திட்டங்கள் உள்ளடங்கிய. அது என்னலான்ட்டு பார்த்தா SSA, RMSA, TE ஆசிரியர் கல்வி. அடுத்து வந்து ஷிரியாஸ் திட்டம், ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ் 2009. ஷிரியாஸ் திட்டம் SHREYAS திட்டம், ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில் 2019. உயர்கல்வி பயிலும் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குதல், வேலை வாய்ப்பை உறுதி செய்யல. இந்த ஸ்கீம் மூலமா உயர்கல்வி பயிலும் இளைஞர்களுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறது, வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 70 புள்ளி தர மதிப்பீடு திட்டம், 70 பாயிண்ட் கிரேடிங் இண்டெக்ஸ் 2019. 70 புள்ளி தர மதிப்பீடு திட்டம், 70 பாயிண்ட் கிரேடிங் இண்டெக்ஸ் 2019. இது பல்வேறு மாநிலங்களின் பள்ளி கல்வியின் தரத்தை மதிப்பிட 70 புள்ளிகள் கொண்ட தர மதிப்பீடு திட்டமாகும். அடுத்து இத்தர மதிப்பீடு திட்டம் பள்ளி கல்வி முறைகளை ஆய்வு செய்து முன் பள்ளி கல்வி 1 முதல் ஆசிரியர் பயிற்சி வரை மதிப்பீடு செய்ய முடியும். அடுத்து இதன் ஆசிரியரின் எண்ணிக்கை, மாணவர்களின் வருகை, பள்ளிகளின் உட்கட்டமைப்பு என 70 புள்ளிகள் இடம்பெறும். அதாவது ஆசிரியர்களோட எண்ணிக்கை, மாணவர்களோட வருகை, அடுத்தோட பள்ளியோட உட்கட்டமைப்பு என 70 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கு. இதற்கேற்கன பிரத்யேகமாக ஒரு மத்திய ஆணையம் துவங்கப்பட்டிருக்கு. பயன், இம்மதிப்பீட்டின் மூலம் மாநிலங்கள் தங்கள் பள்ளி கல்வி திட்டத்தில்
எப்பகுதியில் பின்தங்கியுள்ளது என்பதை அடைய காண இயலும். அடுத்து ஏகலவ்யா மாதிரி உறைவிட பள்ளி திட்டம். ஏகலவ்யா மாதிரி உறைவிட பள்ளி திட்டம் 1977 இருந்து 1998. EMRS ஏகலவ்யா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். இது அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியாகும். அதாவது அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியாகும். பழங்குடி மாணவர்களுக்கு தரமான கல்வி அளித்தல், பழங்குடி மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தல். அதாவது பழங்குடி மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும், அவங்களோட திறமையும் நம்ம மேம்படுத்தணும். அதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நிபுண் பாரத் திட்டம் 2021. நிபுண் பாரத் திட்டம் 2021. என்னை நிபுண் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரொஃபஷனல் இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி இன் ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி. ஒரு குழந்தை 3ஆம் வகுப்பு நிறைவு செய்வதற்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு அளிப்பது. ஒரு குழந்தை 3ஆம் கிளாஸ் வரைக்கும் 3ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள எழுத்தறிவான எண்ணறிவு கம்பல்சரி அவங்களுக்கு வேணும். அம்சங்கள்: 3 முதல் 9 வயதுக்குள் உள்ள குழந்தைகளுக்கு கற்றல் தேவைகள் பூர்த்தி செய்ய தொடங்கப்பட்டது. 3ஆம் வயசுல இருந்து 9ஆம் வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு கற்றல் தேவையை கண்டிப்பா பூர்த்தி செய்ய தொடங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் திறனை மேம்படுத்தும் ஒவ்வொரு குழந்தையின் கல்வி வளர்ச்சியை கண்காணிக்க இத்திட்டம் வழிவகை செய்கிற. ஆசிரியரோட திறனை மேம்படுத்துவதற்கும் குழந்தையோட கல்வி வளர்ச்சியை கண்காணிக்கிறதுக்கு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் திட்டம் செயல்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022. புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022. NILP நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம் ULLAS. தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரையின்படி அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை 2020 பரிந்துரைப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வயது வந்தோருக்கான கல்வி திட்டமாகும். நோக்கம்: கல்வி கற்காத 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் தன்னாளர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவு பயிர். தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்து இது வயது வந்தவர்களுக்கான கல்வி திட்டம். இது வயது வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது உண்டு. அடுத்து நோக்கம் கல்வி கற்காத, அதாவது ஸ்கூல் படிக்காத 15 வயசு அதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எழுத்தறிவு கட்டாயமா வேணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை. அடுத்து பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. நோக்கம் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை புதிய கல்விக் கொள்கையை அடிப்படையில் மேம்படுத்துவது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மேம்படுத்துவது. நாடு முழுசுல நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை கம்பல்சரி கொண்டு வரணும்ட்டு கொண்டு மேம்படுத்துறது தான் அந்த நோக்கம். அடுத்து இந்தியாவில் உள்ள முக்கிய கல்வி நிறுவனங்கள். எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. AICTE அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம். ஆல் இந்தியா கவுன்சிலர் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். உருவாக்கம் 1945 புதுடெல்லி. தலைமை எங்க இருக்கு? தலைமை அலுவலகம் புதுடெல்லியில இருக்கு. உருவாக்கம் எப்போன்னா 1945. தலைமை அலுவலகம் எங்க இருக்குன்னு பார்த்தா புதுடெல்லியில இருக்கு. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் அங்கீகரிக்க அளிக்கும் ஒரு உரிய அமைப்பு தான் AICTE. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தொழிற்கல்வி பாடங்கள் அனுமதி வழங்குகிறது. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் ஒரு உயரிய அமைப்பு தான் AICTE. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தொழிற்கல்வி பாடங்களுக்கு அனுமதியும் வழங்குகிறது. அடுத்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் 1961. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் 1961. NCERT நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். தொடக்கம் 1961. எங்க இருக்குன்னா தலைமையகம் புதுடெல்லியில இருக்கு. எங்க இருக்கு? புதுடெல்லியில இருக்கு. தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தா புதுடெல்லியில இருக்கு. பணிகள் என்னன்னா பள்ளி பாட புத்தகம் உருவாக்குதல், பள்ளி பாட புத்தகங்களை உருவாக்குதல், பள்ளி ஸ்கூல் புத்தகங்கள் உருவாக்குறது. அடுத்து பள்ளி கல்வி பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல், அதை பத்தி ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி கல்வி பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்கு. அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்குதல். மத்திய மாநில அரசுகளுக்கு கல்வி சார்ந்த ஆலோசனை உதவி எல்லாமே கொடுக்கிறது. அடுத்து பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி முன் மற்றும் பணியிடை பயிற்சி அளித்தல். பள்ளி ஆசிரியருக்கு
பணிமுன் மற்றும் பணியிட பரிசீலித்தல், அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. அடுத்து பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்துது, அதாவது ஸ்கூலோட தரத்தை மேம்படுத்து, கல்விக்கு அந்த ஸ்கூலோட கல்விக்கான தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக. அடுத்து மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 1962. இதோட நோக்கங்கள் பள்ளி கல்வி தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் பரிந்துரைத்தல். அடுத்து தேர்வுக்கான வழிமுறைகள் அல்லது வழிகாட்டுதலை பரிந்துரைத்தல். அடுத்து யுஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு 1951. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதோட நோக்கம் என்னன்னா உயர்கல்வியை சீரமைப்பது மேம்படுத்துவது. அடுத்து 5வது NCTE நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் 1995. தேசிய ஆசிரியர் கல்விக்குழு NCTE நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் 1995. அடுத்து மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் CABE சென்ட்ரல் அட்வைசரி போர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 1920. அடுத்து பெண்கள் கல்விக்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள். தேசிய கல்விக் கொள்கை 1968 முதல் 1986. பாலின வேறுபாடுகளை களைவதற்கு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும். அடுத்து கல்வியின் மூலமாகவே பெண்களை பாலின ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் முடியும் என புரிந்தலை இந்த கல்விக் கொள்கை வெளிப்படுத்தின. 2020 தேசிய கல்விக் கொள்கையில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது. பாலின வேறுபாடுகளை பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. கல்வியின் மூலமாகவே பெண்களை பாலிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிச்சு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு புரிதலும் கல்விக் கொள்கையை வெளிப்படுத்துறாங்க. அடுத்து 2020 தேசிய கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாலிய சமஸ்கிருதி யோஜனா 1977. BSY பாலியா சமஸ்கிருதி யோஜனா. இத்திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 1ஆம் கிளாஸ் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கண்டிப்பா வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. அடுத்து மகிழா சம்கியா திட்டம் 1989. மகிழா சம்கியா திட்டம் 1989. 1986 கல்விக் கொள்கை நோக்கங்கள் அடைய தொடங்கப்பட்டது. இப்போ வந்து 1986 வந்து தொடங்கப்பட்டிருக்கு, நோக்கத்தோடு இது தொடங்கியிருக்கு. அடுத்து கிராமப்புற பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கிராமப்புற இருக்க பெண்களுக்குலாம் கண்டிப்பா இது முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அடுத்து 11 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது. 11 மாநிலங்களில் இது செயல்படுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி வந்து இது செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து 4வது சர்வ சிக்ஷா அபியான் 2001. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை வழங்குவது இதன் நோக்கமாகும். 6 முதல், அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 14ஆம் கிளாஸ் வயதுக்குள்ள இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி வந்து இது கொடுக்கணுங்கிறத இது நோக்கம். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இதுவும் பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுறாங்க. பள்ளியில் குழந்தைகள் சேர்ப்பதையும் தொடர்ந்து கல்வி கற்பதையும் உறுதி செய்ய கூடுதலாக பெண் ஆசிரியர்கள் நியமனம், பெண்களுக்கான கழிப்பறைகள் கட்டுதல் போன்றவற்றை முக்கியத்துவம். அதாவது பள்ளி குழந்தைகளை பள்ளியில குழந்தைகளை சேர்ப்பது, அடுத்து தொடர்ந்து அவங்க கல்வி கற்பது வந்து உறுதி செய்யப்படுறாங்க. அடுத்து கூடுதலாக பெண் ஆசிரியர் நியமனம், அதாவது பெண்கள் டீச்சர் வந்து பெண் டீச்சர் வந்து அதிகமா நியமனம் பண்றாங்க. பெண்களுக்காக தனி கழிப்பறைகள்லாம் அதிகமா எடுத்திருக்காங்க. அவங்களுக்குன்ட்டு தனி கழிப்பறைகள் வேணும்ட்டு முக்கியத்துவம் பண்ணி அதிகமா கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்துல. அடுத்து இத்திட்டம் தற்போது சமக்கிரா சிஷ்யா அபியான் திட்டத்தின் கீழ் செயல்படுது. இந்த திட்டம் வந்து சமக்கிரா சிஷ்யா அபியான் SSA திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுது. அடுத்து வந்து 5வது தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்காக தேசிய திட்டம் 2003. தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்காக தேசிய திட்டம் 2003. NPEGL நேஷனல் புரோகிராமிங் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல். பின்தங்கிய கிராம பகுதிகளில் பெண் குழந்தைகளுக்கு கல்வியைக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. பின்தங்கிய கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு கல்வியளிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது. அதாவது பின்தங்கின கிராமத்துல உள்ள பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த கல்வி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல இது வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கல்வி கொடுக்கறாங்க. இத்திட்டத்தின் கீழ் இடைநிச்சல் குழந்தைகளை அடையாளம் காணுதல், சமூக குழுக்கள் ஈடுபடுத்தி சேர்க்கை, வருகல், கற்றல் போன்றவற்றை கண்காணித்தல்
போன்ற பணிகளை மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்துக்கு கீழே இடையில நின்ன பசங்க, அதாவது ஸ்கூல்ல இருந்து பாதிலே நின்ன பசங்களாம் கண்டுபிடிச்சு அவங்கள 2வது ஸ்கூல்ல சேர்க்கிறது, சமூக குழுக்கள்லாம் ஈடுபடுத்தி சேர்க்கிறது, இந்த மாதிரி கற்றல் போன்ற கண்காணித்தல் போன்றவற்றில் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து கல்வியில் பாலின இடைவெளியை குறைத்தல் மற்றும் பெண் கல்வியின் தரத்தை மேம்படுத்தல் போன்றவற்றை முக்கியத்துவம் அளிக்கிறது. அதாவது கல்வியில் பாலின இடைவெளியை குறைச்சி மற்றும் பெண் கல்வியின் தரத்தை மேம்படுத்துறாங்க, பெண்களுக்கான கல்வி தரத்தை ரொம்ப மேம்படுத்துறாங்க போன்றவற்றுக்கு இதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அடுத்து 6வது கஸ்தூரிபா காந்தி பாலக வித்யாலயா 2004. கஸ்தூரிபா காந்தி பாலக வித்யாலயா 2004 பள்ளி செல்வா மற்றும் இடைநின்ற 10 to 18 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு உண்டு உறைவிட பள்ளிகள் மூலம் கல்வி அளித்தல். பள்ளி செல்லா மற்றும் இடை நின்ற 10 to 18 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு உண்டு உறைவிட பள்ளி மூலம் கல்வி அளித்தல். இத்திட்டம் தேசிய சராசரியை விட குறைவாக கிராமப்புற பெண்கள் எழுத்தறிவுள்ள பகுதியில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தேசிய சராசரியை விட குறைவாக கிராமப்புற பெண்கள் எழுத்தறிவுள்ள பகுதியில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின்படி கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு KGBB பள்ளியாவது தொடங்க வேண்டும். இத்திட்டம் SC ST OBC அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைக்கு 75% இடஒதுக்கீடு வழங்குகிறது. மீதமுள்ள 25% வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. தற்பொழுது நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட KG உண்டு உறைவிட பள்ளிகள் செயல்படுகிறது. பெண்களுக்கு இடைநிலை கல்விக்காக தேசிய ஊக்குவிப்பு திட்டம் 2008. பெண்களுக்கு இடைநிலை கல்விக்காக தேசிய ஊக்குவிப்பு திட்டம் 2008. மேல்நிலை பள்ளிகளில் SC ST சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல். மேல்நிலை பள்ளிகளில் கல்வி இடைநிற்றலை தடுத்தல். 18 வயது வரை பெண் குழந்தைகளை பள்ளியில் தக்க வைத்தல். 8வது சக்ஸ்கார் பாரத் மிஷன் SBM சக்சார் பாரத் மிஷன் 2009. 2001 மக்கள் கணக்கெடுப்பின்படி பெண்கள் 70-50% குறைவாக இருந்த மாவட்டங்களில் இருந்து தொடங்கப்பட்டது. பெயர்கள் SC ST சிறுபான்மையினங்கள் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து அளவில் வயது வந்தோருக்கு கல்வி மையங்கள் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்பட்டது. 9வது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் 2015. பெண் குழந்தைகளின் கல்வி அதிகரித்தல், பெண் சிசு கொலையை தடுத்தல், குழந்தை பாலின விகிதத்தை அதிகரித்தல். அடுத்த அம்சங்கள். திட்டத்தின் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது. திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் செயல்பாடுகள் ஒரு மாவட்டத்திற்கு ரூபாய் 40 லட்சம் வரை நிதி ஒதுக்கப்படுகிறது. அடுத்து 10வது உடான் திட்டம் 2014. நோக்கம் பின்தங்கிய பெண்கள் அறிவியல் மற்றும் கணிதத்தில் உயர்கல்வி பெற ஊக்குவிக்கும் திட்டம். அம்சங்கள். இத்திட்டத்தின் மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சகத்தில் வழிகாட்டுதல் கீழ் CBSE-யால் தொடங்கப்பட்டது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் பயிலும் பெண் குழந்தைகள் பொறியியல் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள உதவுகிறது. பொறியியல் துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்க இத்திட்டம் நோக்கமாய் இருக்கிறது. 11 CBSE-யின் ஒற்றை பெண் குழந்தை உதவித்தொகை திட்டம் 2014. CBSE-யின் ஒற்றை பெண் குழந்தை உதவித்தொகை 2014. CBSE மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு. பெண் கல்வியை ஊக்குவித்தல். அம்சங்கள். இத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒற்றை பெண் குழந்தை தகுதியானவர், குடும்பத்தில் ஒரே குழந்தையாக இருந்து கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாதந்தோறும் ரூபாய் 500 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பில் 60% அல்லது அதற்கு மேல் மதிப்பெண் பெற்றுள்ள மாணவிகள் தகுதியானவர்கள். மேலும் கல்வியாண்டில் மாதந்தோறும் கல்வி கட்டணம் ரூபாய் 1500க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்து 12 பிரகதி இலவசி பெண் கல்வி திட்டம் 2014 2015. பிரகதி இலவச பெண் கல்வி திட்டம் 2014 2015. பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட். பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட். பெண் கல்வியை ஊக்குவித்தல். தொழில்நுட்ப கல்வியில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்தல். அம்சங்கள். இத்திட்டத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் AICTE செயல்படுத்தப்படுகிறது. பொறியியல் படிப்புகள் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு AICTE சார்பில் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வீதம் வழங்கப்படுகிறது. குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் உதவித்தொகை பெற தகுதியுடையவர்களாக. இந்தியாவின் டிஜிட்டல் கல்வி.
அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதி செய்ய சுயம் பிரபா தேசிய டிஜிட்டல் நூலம், NDL, மெக்னிகர் ஆய்வுக்கூடம், இயந்திரா கல்விக்கான திறந்தவெளி மென்பொருள் போன்ற பலவித டிஜிட்டல் நடவடிக்கை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டது. இந்திய மாநிலங்களில் டிஜிட்டல் கல்வி அடிப்படையில் இமாச்சல பிரதேசமும் மேகாலய மாநிலமும் முதல் இடத்தில் உள்ளது. இப்பட்டியலில் தமிழ்நாடு 7வது இடத்தில் உள்ளது. மிசோரம், திரிபுரா, புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் டிஜிட்டல் கல்வி. தமிழ்நாட்டில் கல்வி வானொலி சோல் மட்டும் இல்லை, அதை தவிர்த்து டிஜிட்டல் வகுப்பறை, ICT ஆய்வகம், ஆன்லைன் மாணவர் சேர்க்கை, கண்டென்ட் களஞ்சியம், புத்தகங்கள், கல்வி தொலைக்காட்சி, வெப் டிவி சேனல்கள், கனிவழி கற்றல், மொபைல் செயலி, போட்டுத் தேர்வுக்கான டிஜிட்டல் முன்முயற்சி போன்றவற்றை சிறப்பாக தமிழ்நாடு செயல்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு, மேலும் TN சீக்ரெட் சேனல் மூலம் 3390க்கும் அதிகமான யூடியூப் வீடியோக்கள் வழங்கப்பட்டு டிஜிட்டல் கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முக்கிய பங்கேற்பு உள்ளது. இந்த டிஜிட்டல் கல்விக்காக அரசின் முயற்சிகள்: 1. பிரதான் மந்திரி வித்யாலயா யோஜனா, PM வித்யாலயா 2020 வித்யா. 1வது பிரதான் மந்திரி வித்யாலயா யோஜனா 2020. இத்திட்டத்தின் மூலம் ஆன்லைன் டிஜிட்டல் கல்வி தொடர்பான அனைத்து செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் முதல் 100 பல்கலைக்கழகங்கள் மூலம் 2020 மே 30க்கு பிறகு ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. இணைய வசதி இல்லாத அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி அளிக்கும் வகையில் சுயம் பிரபா தொலைக்காட்சி சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதே போன்று மேலும் 12 சேனல்கள் தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு பல்வேறு மொழிகளிலும் மின்னும் புத்தகங்களும் உருவாக்க திக்கா போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பு ஒரு தொலைக்காட்சி சேனல் திட்டம். ஒன் கிளாஸ் ஒன் டிவி சேனல் புரோகிராம். 2022 பிப்ரவரி 1 மத்திய அரசியமைப்பு சாரால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம். பிரதான் மந்திரி வித்யா போஜனா திட்டத்தின் கீழ் கல்வி சேனல்கள் எண்ணிக்கை 12 இருந்து 200 டிவி சேனல்கள் உயர்த்தப்படும். இதில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தொலைக்காட்சி, மொபைல் மற்றும் வானொலி மூலம் அனைத்து பிரதாந்திரிய மொழிகளில் கல்வி வழங்கப்படும். 2வது ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு 2019. இத்திட்டம் கரும்பலகை வழி கற்றல் முறையிலிருந்து மின்னணு தொழில்நுட்ப கற்றலா மாற்றுவது. நோக்கம் 9 லட்சம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வி வழங்குதல். இலக்கு: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2020க்குள் டிஜிட்டல் வழி கல்வி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளில் 9, 10, 11ஆம் வகுப்புகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம் மின்னணு பலகை வழிக்கல்வி மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. UGC அமைப்பானது உயர்கல்வி நிலையங்களில் மத்திய அரசு பள்ளிகளில் இத்திட்டம் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. 3வது நிக்ஷா 2019 நேஷனல் இன்டிவேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட் அண்ட் டீச்சர் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட். ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கும் திறன் மேம்பாட்டு திட்டம். உலகில் மிகப்பெரிய ஆசிரியர் பயிற்சி திட்டமாகும். இலக்கு 42 லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது. திக்ஷா போர்ட்டல் இது ஒரு ஆன்லைன் செயலி ஆகும். இதில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CBSE மாணவர்களுக்கு பல்வேறு மொழிகளில் 80,000க்கும் மேற்பட்ட மின்னணு புத்தகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. QR கோடை ஒவ்வொரு பாட அகிலும் பதித்து பாடம் தொடர்பான காணொலிகள், இயங்குநிலை மாதிரிகள், முப்பரிமாண அசைவூட்டுகள் போன்றவற்றை எந்நேரமும் மாணவர்கள் காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான மின்னணு தகவல்களை கொண்டுள்ளது. அடுத்து ஷாகுன் போர்ட்டல் 2019. நாட்டில் 2.3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கல்வி வலைத்தளங்கள் ஒருங்கிணைப்பதற்கான அறிமுகம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி கல்வி குறித்து தேவையான அனைத்து தகவல்களும் வழங்கும். பள்ளி கல்வியில் புகுத்தப்பட்ட புதுமைகளை ஷாகுன் போர்ட்டல் ஆவணப்படுத்துகிறது. 6வது சுவயம். 2017 ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரிங் மைண்ட். இணைய வழியாக 9ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பட்டம் வரை பயின்று சான்றிதழ் பெறும் மத்திய அரசின் இலவச கல்வி திட்டம். NSET மற்றும் NIOS போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன.
தேர்வு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பயிற்சியினர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முற்றிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி சேவை அளிக்கிறது. சான்றிதழ் தேவைப்பட்டால் மட்டுமே கட்டணம் விதிக்கப்படுகிறது. 2024 நிலவரப்படி சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். சுவயம் பிளஸ் 2024 வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டை மையமாக கொண்டு பல படிப்புகள் அறிமுகம் செய்துள்ளது. மாணவர்கள் பதிவு செய்து கொண்ட இலவச கல்வி பயிலலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை IIT சென்னை உடன் இணைந்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 7வது சுவயம் பிரபா 2017. சுவயம் பிரபா என்பது உயர்தர கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காக தொடங்கப்பட்ட 32 கல்வி சேனல்கள் அடங்கிய தொகுப்பாகும். சுவயம் பிரபா என்பது உயர்தர கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காக தொடங்கப்பட்ட 32 கல்வி சேனல்கள் அடங்கிய தொகுப்பாகும். GSAT 15 செயற்கைக்கோளை பயன்படுத்தி ஒளிபரப்பப்படுகிறது. 24x7 நேரமும் சேவை வழங்குகிறது. பாடசாலை 2017, பாடசாலை 2019. இது தனி செயலியாக உள்ளது. தமிழகம் ஆரம்ப நிலை கல்வி முதல் உயர்கல்வி வரை பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கல்வி வளர்ச்சியில் தொடர்ந்து முதன்மை மாநிலமாக உள்ளது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு சதவீதம் 80.9%, ஆண்கள் 86.77%, பெண்கள் 73.14%. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி, குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி. மாநில கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15. மாநில கல்வி வளர்ச்சி தினம் ஜூலை 15. எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே ஜூலை 15. கல்வி தந்தை காமராஜரின் பிறந்தநாள். கல்வி தந்தை காமராஜரின் பிறந்தநாள் தமிழக அரசு 2006 ஆண்டு அறிவித்தது. தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி திட்டங்கள், பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டங்கள், உயர்கல்வி திட்டங்கள், தொடக்க கல்வி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி. 6 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை தமிழக அரசு வழங்குகிறது. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021. இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021. தொடக்கம் 2021 அக்டோபர். மரக்காணம் விழுப்புரம் முதலியார் குப்பம். நோக்கம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி, கற்றல் இயல்புகளை ஈடு செய்வது, இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்ப்பது. அம்சங்கள்: கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திற்கு பின் கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம். இத்திட்டத்தின் கீழ் தினமும் 2 மணி நேரம் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம். 2025 ஆண்டிற்குள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் 8 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் வாசித்தல், எழுதுதல் மற்றும் அடிப்படை எண்ணறிவு திறன்களை பெறுவதை உறுதி செய்வதற்கு இது நோக்கமாகும். இத்திட்டம் 2023 to 2024 4 முதல் 5ஆம் வகுப்புக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. செயல்பாடு: ஆசிரியர்களுக்கென தலைமை பண்பு பயிற்சி, கையேடு, கற்றல் உபகரணம் வழங்குதல் இத்திட்டம் முதன்மை செயல்பாடாகும். 3வது வானவில் மஞ்சம். 2022 நடமாடும் அறிவியல் ஆய்வகம். நவம்பர் 28, 2022. நோக்கம்: மாணவர்களுக்கிடையே அறிவியல் மற்றும் கணிதம் குறித்து ஆர்வத்தை ஏற்படுத்துவது. அடுத்து மனப்பாடம் செய்வதை தடுத்து செயல்முறை அடிப்பிலான கல்வி எழுத்தல். அடுத்த அம்சங்கள்: ஸ்டீம் துறை வல்லுநர்களால் செயல்படுத்தப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்ட துறை வல்லுநர்கள் பள்ளிக்கு சென்று பயிற்சி அளிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள 13,210 அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 13,210 அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 25 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 4வது தகைசால் பள்ளி திட்டம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். தகைசால் பள்ளி திட்டம் 2022 தகைசால் பள்ளி திட்டம், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். நோக்கம்: தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது. அம்சங்கள்: இத்திட்டம் டெல்லி மாதிரி பள்ளி திட்டம் அடிப்படையிலாகும்.
இத்திட்டம் டெல்லி மாதிரி பள்ளி திட்டங்கள் அடிப்படையிலாகும். செயல்பாடுகள்: ஸ்மார்ட் வகுப்புகள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், விளையாட்டு பயிற்சிகள், வாசிக்கும் இயக்கம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி, கலை, இசை, நாடக பயிற்சிகள், படைப்பாற்றலை வளர்த்தல், கலையரங்கம், ஸ்மார்ட் வகுப்புகள், ஸ்மார்ட் கிளாஸ், அடுத்து உயர்தர தொழில்நுட்ப ஆய்வகங்கள், விளையாட்டு பயிற்சிகள், வாசிப்பு இயக்கம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி, கலை, இசை, நாடக பயிற்சி, படைப்பாற்றலை வளர்த்தல், கலையரங்கம். முதற்கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளிகளை தேர்வு செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளிகள் தேர்வு செய்யப்படுகிறது. தற்பொழுது மாநிலம் முழுவதும் 28 பள்ளிகள் தகைசால் பள்ளிகளால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது மாநிலம் முழுவதும் 28 பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 5வது மாதிரி பள்ளிகள் திட்டம் 2018. மாதிரி பள்ளிகள் திட்டம் 2018 மாடல் ஸ்கூல். சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில் படிப்பதற்காக வாய்ப்பை உறுதி செய்வது. சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்சார் துறைகளில் படிப்பதற்காக வாய்ப்பை உறுதி செய்வது. உண்டு உறைவிட வசதிகளுடன் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உண்டு உறைவிட வசதிகளுடன் மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2022 மாதிரி பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் 38 மாதிரி பள்ளிகள் செயல்படுகிறது. 2000 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் NTSE தேசிய திறனாய்வு தேர்வு, விளையாட்டு, கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றனர். 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் NTSE தேர்வு, திறனாய்வு தேர்வு, விளையாட்டு, கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்களை மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்படுகின்றன. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்டீம் துறைகளில் கலை மற்றும் மருத்துவ போன்றவற்றை சேர்த்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்ய வகையில் மாதிரி பள்ளிகள் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் ஸ்டீம் துறைகள் கலை மற்றும் மருத்துவம் போன்றவற்றிலிருந்து சேர்ந்து பயிலும் வாய்ப்பினை உறுதி செய்யும் வகையில் மாதிரி பள்ளிகளின் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. 6வது முதல்வரின் காலை உணவு திட்டம். முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022 சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். முதல்வரின் காலை உணவு திட்டம் 2022 இந்தியாவிலே காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாகும். இந்தியாவிலே காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாகும். தொடக்கம் செப்டம்பர் 15, 2022. செப்டம்பர் 15, 2022. திட்ட அம்சங்கள்: காலை உணவு வழங்குதல். காலை உணவு வழங்குதல் அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. திட்ட விரிவுபடுத்துதல். திட்ட விரிவுபடுத்துதல் முதற்கட்டமாக 1545 அரசு தொடக்க பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக 1545 அரசு தொடக்க பள்ளிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்பு 2023 ஆகஸ்ட் 25 முதல் மாநிலமாகவும் முழுவதும் உள்ள 30,995 பள்ளிகளை சேர்ந்த 18.50 லட்சம் மாணவ மாணவிகளை உள்ளடக்கிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. பின்பு 2023 ஆகஸ்ட் 25 முதல் மாநிலம் முழுவதும் உள்ள 30,995 பள்ளிகளை சேர்ந்த 18.50 லட்சம் மாணவ மாணவிகளை உள்ளடக்கிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. 2024 ஜூலை 15 முதல் ஊரக பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் மேலும் 2.50 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றனர். 2024 ஜூலை 15 முதல் ஊரக பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் மேலும் 2.50 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவர். முதலமைச்சரின் காலை உணவு திட்ட செயலி. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட செயலி இத்திட்டத்திற்கென தனியாக அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 7வது நம்ம ஸ்கூலு நம்ம ஊர் பள்ளி திட்டம். நம்ம ஸ்கூலு நம்ம ஊர் பள்ளி திட்டம் 2022 நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது. நோக்கம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது. அம்சங்கள்: இத்திட்டங்கள் மூலம் பொதுமக்கள் தங்களது பங்களிப்பு பொருளாகவோ பணமாகவோ அல்லது களப்பணி செய்வதன் மூலமாகவோ உதவலாம். திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது பங்களிப்புகளை பொருளாகவோ பணமாகவோ அல்லது களப்பணி செய்வதன் மூலமாகவோ உதவலாம். பள்ளியின் தரத்தை உயர்த்த உதவலாம். பள்ளியின் தரத்தை உயர்த்த உதவலாம். இத்திட்டத்தின் தூதராக திரு விஸ்வநாதன் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டார். இத்திட்டத்தின் தூதராக திரு விஸ்வநாதன் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டார்.
8வது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2022 இருந்து 2023 வரை. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2022 இருந்து 2023 வரை. பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீல். பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீல் 2023 பிப்ரவரி 1 அன்று காட்பாடி வேலூர் அரசு ஆண்களை மேல்நிலை பள்ளியில் முதல்வர் தொடங்கி வைத்தார். 2023 பிப்ரவரி 1 அன்று காட்பாடி வேலூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி முதல்வர் தொடங்கி வைத்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் நவீனமயமாக்கப்பட்டது. 9வது மணற்கேணி செயலி 2023 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான அனைத்து பாடங்களிலும் காணொலி வாயிலாக வழங்குதல். 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்காக அனைத்து பாடங்களிலும் காணொலி வாயிலாக வழங்குதல். அம்சங்கள் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பாடங்களை காணொலி வாயிலாக விளக்கப்படங்களை பள்ளி கல்வித்துறை உருவாக்கியுள்ளது. அடுத்து இச்செயலி மூலம் ஆசிரியர்கள் மாணவர்கள் எளிமையாக புரியும்படி பாடங்களை நடத்தலாம். செயலி மூலம் ஆசிரியர்கள் மாணவர்கள் எளிமையாக புரியும்படி பாடங்களை நடத்தலாம். 10வது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் 2023. தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறிவு தேர்வு திட்டம் 2023. தமிழ்நாடு சிஎம்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம். தமிழ்நாடு சிஎம்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம் தொடக்கம் 2023. அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் திறனை கண்டறிதல். அரசு பள்ளி மாணவ மாணவர்களின் திறனை கண்டறிதல். உயர்கல்வி படிப்பதை ஊக்குவித்தல். அம்சங்கள் தகுதி பள்ளிகளில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தகுதியான மாணவர்களின் திறனறிவு தேர்வு நடத்தப்படும். இத்தேர்வில் 500 மாணவர்கள் மற்றும் 500 மாணவிகள் என மொத்தமாக 1000 பேர் தேர்வு செய்யப்படுவர். தகுதியான மாணவர்கள் திறனறிவு தேர்வு நடத்தப்படும். இத்தேர்வில் 500 மாணவர்கள் 500 மாணவிகள் என மொத்தம் 1000 பேர் தேர்வு செய்யப்படுவாங்க. தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் உதவித்தொகையாக வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் உதவித்தொகையாக வழங்கப்படும். ஒரு கல்வியாண்டில் 10 மாதங்களுக்கு. உதவித்தொகையானது இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். 11வது மகிழ் கணிதம் திட்டம் 2022. மகிழ் கணிதம் ஸ்கீம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித பாடத்தை கற்பித்தல். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித பயிற்சி அளிக்கப்படுகிறது. கணிதம் மீதான பயத்தை நீக்கும் வகையில் எளிதாக கற்பிக்கப்படுகிறது. இது குறித்து கணித ஆசிரியருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் 22 தாம்பரம் அரசு பள்ளியில வந்திருக்கு. அடுத்து 12வது விழுதுகள் தொடக்கம் ஜனவரி 2024 சென்னை. நோக்கம் முன்னாள் மாணவர்களை ஒன்று திரட்டி அரசு பள்ளிகளை மேலும் வலுப்படுத்துவது. அம்சங்கள் இத்திட்டத்தின்படி தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் உதவிகளை செய்வர். உலகம் முழுவதும் சுமார் 7 லட்சம் முன்னாள் மாணவர்கள் படித்து பள்ளிகளை மேம்படுத்த வந்துள்ளனர். 13வது பள்ளி இல்ல நூலக திட்டம் 2022. நோக்கம் புத்தகங்களை வாசிப்பது ஊக்குவிப்பது. அம்சங்கள் இத்திட்டம் சென்னை மாநகராட்சி கீழ் செயல்படும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின்படி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் நூலகத்தில் புத்தகங்களை விட்டு எடுத்து சென்று பயன்பெறலாம். இத்திட்டத்தின்படி 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் நூலகத்தில் இருந்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று பயன்பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுதுதல், பேசுதல், ஓவியம் வரைதல் மற்றும் விளையாடுதல் திறன் மேம்படும். இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுதுதல், பேசுதல், ஓவியம் வரைதல் மற்றும் விளையாட்டு திறன் மேம்படும். 14வது சிற்பி திட்டம். சிற்பி ஸ்டூடெண்ட் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இன் ஆக்டிவிட்டிஸ். தொடக்கம் 2022 தமிழக காவல்துறை. 2022 காவல்துறை. நோக்கம் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்துவது. அம்சங்கள் திட்டம் சீரார் குற்றங்கள் தடுக்கவும் போதைப் பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களை தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் சென்னை மாநகராட்சியில் 100 பள்ளிகளில் காவல்துறையால்
ஒவ்வொரு பள்ளியிலும் தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு புது சீருடை வழங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், நாட்டுப்பற்று, விளையாட்டு பயிற்சி, அவசரகால எண்கள் குறித்து விழிப்புணர்வு போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து செல்லுதல், சுற்றுலா அழைத்து செல்லுதல் போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும். 15 தொடர்ந்து கற்போம் திட்டம் 2023. தொடர்ந்து கற்போம் திட்டம் 2023. தொடர்ந்து கற்போம் ஸ்கீம் நோக்கம் பள்ளிக்கு வராமல் இடைநின்ற மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிக்கு வர வைப்பது. திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் வருகை புரியாத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. அந்தந்த உயர்நிலை, மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் வருகை மற்றும் அவர்களது வாராந்திர தேர்வுகளின் மதிப்பெண்கள் ஆகியவை EMIS தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அனைத்து நிலையங்களும் கண்காணிக்கப்படுகிறது. 16வது அகல் விளக்கு திட்டம் 2024. அகல் விளக்கு திட்டம் 2024 உடல், மனம், சமூக ரீதியான இடையூறுகளிலிருந்து மாணவிகளை தங்களை பாதுகாத்துக் கொள்வது. உடல், மனம், சமூக ரீதியான இடையூறுகளிலிருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது. அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள் எவ்வித இடர்பாடுமின்றி பள்ளிகளுக்கு தொடர்ந்து வருகை தருவதை இத்திட்டம் உறுதி செய்யும். இத்திட்டத்தின் கீழ் இணையதளத்தை பாதுகாப்ப கையாள்வதை குறித்து வழிகாட்டுதலை வழங்கிட ஆசிரியர்களை அடங்கிய குழுக்கள் அமைக்கப்படும். 17வது பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் 2022 SIDP ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பள்ளி பருவத்திலே மாணவர்கள் புத்தாக்க சிந்தனை உடையவர்களாய் உருவாக்கப்படுகிறது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அரசு பள்ளிகளிலும் பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 19வது தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் 2006. தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் 2006. இச்சட்டத்தின்படி 2006 to 2006 7ஆம் ஆண்டில் 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பகுதி 1 தமிழ் பாடம் கட்டாய பாடமாக்கப்படுகிறது. 1ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு பகுதி 1 தமிழ் பாடம் கட்டாய பாடமாக்கப்படுது. தற்பொழுது அனைத்து தனியார் பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தின் கல்வி பயிலும் மாணவருக்கு 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பகுதி 1 தமிழ் பாடத்திட்டத்தினை பயின்று வருகிறது. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பகுதி 1 தமிழ் பாடத்தினை பயின்று வருகின்றனர். கட்டணமில்லா உதவி எண் 14417 கட்டணமில்லா உதவி எண். அடுத்து விருதுகள். புதுமை பள்ளி விருது சிறப்பாக செயல்படும் பள்ளி வழங்கப்படுகிறது. புதுமை பள்ளி விருது சிறப்பாக செயல்படும் பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது. கனவு ஆசிரியர் விருது சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அரசு திட்டங்களை பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்தும் தலைமை ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அரசின் திட்டங்களில் பள்ளிகளில் சிறப்பாக செயல்படும் தலைமை ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. EMIS போர்ட்டல் கல்வி மேலாண்மை தகவல் மையம் EMIS போர்ட்டல் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அறிமுகம் இது கல்வி சார்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், இதர பணியாளர்கள், கல்வி கொள்கை திட்டங்கள் என அனைத்து தரவுகளையும் சேமித்து வைக்கும் போர்ட்டலாகும். இது கல்வி சார்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், இதர பணியாளர்கள், கல்வி கொள்கைகள் திட்டங்கள் என அனைத்து தரவுகளையும் சேமித்து வைக்கும் போர்ட்டல் ஆகும். மகிழ் முற்றம் திட்டம் 2024. அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பை இத்திட்டத்தில் செயல்பாடாகும். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கிடையே தலைமை பண்பைப்ப இத்திட்டம் செயல்பாடாகும். 1 மாணவர்கள் குழு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 பெயர்களில் 5 மாணவர்கள் குழுக்கள் அமைக்கப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் 5 மாணவர்கள் குழுக்கள் அமைக்கப்படும். மாணவர்களின் தலைவர் ஒவ்வொரு குழுவிற்கும் உயர் வகுப்பில் பயிலும் மாணவர்களில் 2 தலைவராக நியமிக்கப்படுவார். ஒவ்வொரு குழுவிற்கும் உயர் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் 2 தலைவராக நியமிக்கப்படுவார். உறுப்பினர் இக்குழுவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் இடம்பெறுவர். இக்குழுவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் இடம்பெறுவர். பொறுப்பு ஆசிரியர் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் பொறுப்பாசிரியராக நியமிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் பொறுப்பாசிரியராக நியமிக்கப்பட வேண்டும். வகுப்பு தலைவர்
மேலும் வகுப்பு வாரியாக அந்த குழுவின் மாணவர்கள் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். பதவியேற்பு விழா ஒவ்வொரு குழுவினரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் அன்று பதவியேற்பர். ஒவ்வொரு குழுவினரும் நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் அன்று பதவியேற்பர். குழுவில் இடம்பெறுபவர்கள் மாணவர் தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள், தலைமை பொறுப்பு ஆசிரியர், குழுவிற்கான பொறுப்பு ஆசிரியர்கள். மாதிரி சட்டப்பேரவை நாடாளுமன்றம். 7வது மாதிரி சட்டப்பேரவை நாடாளுமன்றம் மாணவர்கள் மத்தியில் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் வகையில் மாதிரி சட்டப்பேரவை நாடாளுமன்றம் நடத்தப்படும். மாணவர்கள் மத்தியில் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்படும் வகையில் மாதிரி சட்டப்பேரவை நாடாளுமன்றம் நடத்தப்படும். அடுத்து 8வது எமிஸ்தளம். நிகழ்ச்சி தொடர்பான படங்கள், காணொளிகள் எமிஸ்தளத்தின் பதிவேற்றம் செய்யப்படும். நிகழ்ச்சி தொடர்பான படங்கள், காணொளிகள் எமிஸ்தளத்தின் பதிவேற்றம் செய்யப்படும். தமிழகத்தில் 15 வயதுக்கு மேற்பட்ட கல்லாதோர் அனைவருக்கும் அடிப்படை கல்வி, தொழில்திறன் மேம்பாட்டு கல்வி மற்றும் சமநிலை கல்வி வழங்க பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் 1976 தோற்றுவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 15 வயதிற்கு மேற்பட்டோர் கல்லாதோர் அனைவருக்கும் அடிப்படை கல்வி, தொழில்திறன் மேம்பாடு கல்வி மற்றும் சமநிலை கல்வி வழங்க பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் 1976 தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டின் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். மத்திய அரசால் 2022 தொடங்கப்பட்ட திட்டம். தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. 15 வயதுக்கு மேற்பட்டோர் முற்றிலும் எழுத படிக்க தெரியாத நபர்கள் அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்குதல். 15 வயதுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாத நபர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்குதல். அடுத்து வளர்ச்சியில் முன்னுரிமை பெறும் மாவட்டங்களில் சிறப்பு எழுத்தறிவு திட்டம். 2019 2020 கல்வியாண்டில் தொடங்கப்பட்டது. 2019-2020 கல்வியாண்டில் தொடங்கப்பட்டது. 15 வயதுக்கு மேற்பட்டோர் முற்றிலும் எழுத படிக்க தெரியாத நபர்கள் அடிப்படையில் எழுத்தறிவு கல்வி வழங்கப்படுவது. இது பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 1.6 லட்சம் கற்போர் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 1.6 லட்சம் கற்போர் பயனடைந்துள்ளனர். இத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசின் 100% நிபந்தனைகளுடன் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தமிழ்நாடு அரசின் 100% நிபந்தனைகளுடன் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து கைதிகளுக்கான சிறப்பு வயது வந்தோர் கல்வி திட்டம். சிறைத்துறையுடன் இணைந்து கைதிகள் கல்வி கற்பிக்கப்படுகிறது. மாநில பொது தேர்வுகளை எழுதுவதற்கோ சிறைச்சாலை வளாகத்திலே தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. மாநில பொது தேர்வுகளை எழுதுவதற்காக சிறைச்சாலை வளாகத்திலே தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அடுத்து உயர்கல்வி திட்டங்கள். தமிழக புதல்வன் திட்டம் 2024. ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கினது. ஆகஸ்ட் 9, 2024 கோவை அரசு கல்லூரியில் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டது. நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது. பயனாளி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள். பயனாளி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள். நிதியுதவி தகுதியான மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அடுத்து புதுமை பெண் திட்டம் 2022. தொடக்கம் செப்டம்பர் 5, 2022. சென்னை. பெயர் மாற்றம். மூவரலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம். 1989 ஆனது மூவரலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அல்லது புதுமை பெண் திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. நோக்கங்கள்: உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்தல்.
இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல். இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல். இளவயது திருமணங்களை தடுத்தல். இளவயது திருமணங்களை தடுத்தல். பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தல். பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தல். பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்பு செய்தல். பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல். பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல். பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல். பயனாளிகள் அண்ட் தகுதிகள். பயனாளிகள் மற்றும் தகுதிகள். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகள். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற உயர்கல்வி செல்லும் மாணவிகள். செகண்ட், RTE சட்டத்தின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் பயின்று பின்பு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவிகள். அடுத்து, முதலில் சேரும் உயர்கல்வி படிப்பிற்கு மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்படும். தொலைதூர கல்வி மற்றும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களின் மூலம் உயர்கல்வி தொடரும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பெற தகுதியற்றவர்கள். அளிக்கப்படும் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் உயர்கல்வியை முடிக்கும் வரை ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்கப்படும். இத்தொகை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மூன்றாவது, பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாடு திட்டம் 2022. பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் 2022. புரட்சி தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். கல்லூரிகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவது. மொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது. திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள்: கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வுகள், பணிமனைகள், கழிவறைகள், வசதிகள், உணவறைகள். கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், பணிமனைகள், கழிவறை வசதிகள், உணவறை. 4வது, கட்டணமில்லா பேருந்து பயணச்சலுகை. 2007 to 2008 ஆண்டில் கல்வியாண்டில் அறிமுகம். 2007 to 2008 கல்வியாண்டில் அறிமுகம். அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படுகிறது. அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படுகிறது. 2022 இருந்து 2023 கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 1.3 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 2003 to 2023 ஆண்டு கல்வியாண்டில் திட்டத்தின் கீழ் 1.3 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 5வது, பாரதி இளம் கவிஞர் விருது. பாரதியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 11 அன்று மாநில அளவிலான கவிதை போட்டி நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. பாரதியார் பிறந்த நாள் அன்று செப்டம்பர் 11 அன்று மாநில அளவிலான கவிதை போட்டி நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. 2022 இருந்து 2023 ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவன் மற்றும் ஒரு மாணவி இவ்விருதுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர். சான்றிதழ் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. 6வது, தமிழ் வழி பயிலும் மாணவர்களுக்கான உதவித்தொகை. 1971 to 1972 ஆண்டில் அறிமுகம். கல்லூரிகளில் தமிழ் வழியில் சேரும் மாணவர்களை ஊக்குவிக்கும் திட்டமாகும். 2018 முதல் 2019 ஆண்டுக்கு ரூபாய் 900 வழங்கப்படுகிறது. 2018 to 19 முதல் ஆண்டுக்கு ரூபாய் 900 வழங்கப்படுகிறது. 7வது, பல்கலைக்கழகங்கள். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகங்கள்: சென்னை பல்கலைக்கழகம் 1857, சென்னை பல்கலைக்கழகம் 1857. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1966, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1966. அண்ணா பல்கலைக்கழகம் 1978, அண்ணா பல்கலைக்கழகம் 1978. பாரதியார் பல்கலைக்கழகம் 1982, பாரதியார் பல்கலைக்கழகம் 1982. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் 1984, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் 1984. அழகப்பா பல்கலைக்கழகம் 1985, அழகப்பா பல்கலைக்கழகம் 1985.
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990. பெரியார் பல்கலைக்கழகம் 1997. பெரியார் பல்கலைக்கழகம் 1997. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் 2002. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் 2002. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் 2008. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் 1992. தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் 1992. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். மாநில அளவில் உயர்கல்வியினை மேம்படுத்த தொடங்கப்பட்டது. மாநில அளவில் உயர்கல்வியினை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ளது. இம்மன்றம் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இம்மன்றம் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 9வது அறிவியல் நகரம் 1998. அறிவியல் நகரம் 1998. சயின்ஸ் சிட்டி 1998. அறிவியலில் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வு மாணவர்களுக்கிடையே ஏற்படுத்துவது. அறிவியலில் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வை மாணவர்களுக்கிடையே ஏற்படுத்துவது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினை மாணாக்கர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினை மாணாக்கர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. 11 தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 1983. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 1983. தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். நோக்கம் மக்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. மக்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. பல்வேறு நிகழ்ச்சிகளை இம்மையம் நடத்தி வருகிறது. பல்வேறு அறிவியல் நிகழ்ச்சிகளை இம்மையம் நடத்தி வருகிறது. 12வது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் 1984. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 1984. இம்மன்றம் மாநிலத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் களப்பணிகள் சார்ந்த பல அறிவியல் தொழில்நுட்ப திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. அடுத்து தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் 2010. தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் 2010. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரிகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் தரத்தை நிர்ணயிப்பது. தொழில்நுட்ப கல்வியல் கல்லூரிகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் தரத்தை நிர்ணயிப்பது. தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப கல்வியல் வளர்ச்சிக்காக மாநில அளவிலான திட்டத்தை செயல்படுத்துகிறது. தொழில்நுட்ப கல்வியல் வளர்ச்சிக்கான மாநில அளவிலான திட்டத்தை செயல்படுத்துகிறது. 14வது நான் முதல்வன் திட்டம் 2022. நான் முதல்வன் திட்டம் 2022 மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திறனை மேம்படுத்துவது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திறனை மேம்படுத்துவது இலக்கு. ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் இத்திட்டத்தின் அம்சங்கள். கல்லூரி கனவு திட்டம். கல்லூரி கனவு திட்டம் பள்ளி படிப்பதற்கு பின்பு மாணவர்கள் உயர்கல்வி வழிகாட்ட மாவட்டந்தோறும் அறிமுகம். பள்ளி படிப்பிற்கு பின் மாணவர்கள் உயர்கல்விக்கு வழிகாட்ட மாவட்டந்தோறும் அறிமுகம். அடுத்து உயர்வூக்குப்படி திட்டம். உயர்வூக்குப்படி திட்டம் 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிச்சயம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து கல்வி நிலையங்களில் சேர்த்தல். 12ஆம் வகுப்பு முடித்த பின் இடைநிச்சயம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து கல்வி நிலையங்களில் சேர்த்தல். அடுத்து மொழிபெயர்ச்சி. மொழிபெயர்ச்சி சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழக நிறுவனங்களுடன் இணைந்து ஆங்கில மொழிபெயர்ச்சியை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்குதல். சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழக நிறுவனங்களுடன் இணைந்து ஆங்கில மொழிபெயர்ச்சி கல்லூரி மாணவர்கள் வழங்குதல். மேலும் ஜெர்மனி, பிரெஞ்சு, ஜப்பான் ஆகிய மொழிகளில் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஜெர்மனி, பிரெஞ்சு, ஜப்பானிய மொழிகளிலும் கல்லூரி இறுதி ஆண்டில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. போட்டித் தேர்வு பயிற்சி. போட்டித் தேர்வு பயிற்சி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கும் மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வுக்கான GRE, GMAT, CAT, IELTS மற்றும் TOEFL தேர்வுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. போட்டித் தேர்வு பயிற்சிகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதற்கும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான GRE, GMAT, CAT, IELTS மற்றும் TOEFL தேர்வுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. திறன் பயிற்சி.
தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து திறன் பயிற்சிகள் வழங்குதல். தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து திறன் பயிற்சிகள் வழங்குதல். போட்டித் தேர்வில் வெற்றி பெற ஊக்குத்தொகை. நாட்டின் தலைமை பதவிக்காக அதிக இளைஞர்களை கொண்டு செல்வதன் இதன் நோக்கமாகும். நாட்டின் தலைமை பதவிக்காக அதிக இளைஞர்களை கொண்டு செல்வது இதன் நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்களுக்கு குடிமை பணி முதல் நிலையில் தேர்வுக்காக தயாராக மாதந்தோறும் ரூபாய் 7500 10 மாதங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்களுக்கு குடிமை பணி முதல் நிலை தேர்வுக்கு தயாராக மாதந்தோறும் ரூபாய் 7500 10 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மொத்தமாக ரூபாய் 25,000 வழங்கப்படுகிறது. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மொத்தமாக 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தனிப்பாட திட்டம். மாணவர்கள் திறனுடையவர்களாக மாற்ற தனிப்பாட திட்டம் உருவாக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் திறனுடையவர்களாக மாற்றி தனிப்பாட திட்டம் உருவாக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. உயர் தொழில்நுட்ப துறைகளில் வேலை வாய்ப்பு முகாம்களில் பங்கேற்பதற்காக வசதிகள் ஏற்படுத்துதல். கல்லூரி வளாகத்தில் திறன் சார்ந்த முயற்சிகளை ஏற்படுத்துதல்.